அரவிந்ததளாயதாக்ஷம் ராமம் நிஷாச்சரம் ராமபிரானையல்லால் கற்பரோ ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. தருகை நீண்டதயரதன் தான் தரும் இருகை வேழத்திராகவன் திருக்கதை திரிகை வேலை தரைமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகழல் காப்பதே உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கலாம் அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருப்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஐயர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். எல்லாம் வல்ல பெருமானாகிய ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய திவ்ய சரித்திரம் ஸ்ரீராமாயணம் என்று போற்றும்படியானது. இந்த ஸ்ரீராமாயணம் என்கின்ற இந்த திவ்ய சரித்திரமானது ரொம்ப உயர்ந்த புண்ணியம் தரும்படியான சரித்திரம், உயர்ந்த இதிகாசம் அப்படிங்கிறது இந்த ராமாயணத்துக்கு அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையான பெருமைகள்ல ஒண்ணு. அப்படிப்பட்ட அந்த உயர்வுன்னு சொல்லக்கூடியது பகவான் தான் என்னதெல்லாம் அனுஷ்டித்து காட்டினானோ அந்த அனுஷ்டானத்தின் வழியாக அதற்கு ஏற்பட்டிருக்கும்படியான உயர்வு. அவர் எதையெல்லாம் தன்னுடைய வாழ்விலே அவர் நிகழ்த்தி காட்டினாரோ அப்படி நிகழ்த்தி காட்டின விஷயத்தின் வழியாக ஏற்பட்டிருக்கும்படியான உயர்வு. அதுதான் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த தர்மத்தை அவர் எப்படியாக அனுஷ்டானம் பண்ணி காண்பிச்சார். மன்னவன் பணி அன்று ஆகில் நின்படி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ என்று ராமபிரான் தனக்குரிய ராஜ்யத்தை பரதனுக்குரியது அப்படின்னு சொல்லி கைகை வாங்கி கொடுத்தாலும் கூட அந்த பரதனுக்குரியது அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ராஜ்யத்தை சக்கரவர்த்தி மகன் மீண்டும் பழையபடி அவன் தனக்குரியதுன்னு வாதிடாமல் அப்படியே பரதனுக்கு அவன் கொடுத்துட்டு வருகின்றான். பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி என்று இந்த குணத்தை ஆழ்வார் கொண்டாடுகின்றார். அப்படிப்பட்ட
அந்த பெருமையோட எழுந்தருளக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் அவன் வனத்திலே எழுந்தருளி இருந்த காலத்திலேதான் குகப்பெருமாளோட ஒரு சகியம், ஒரு நட்பு என்பது ஏற்படுகின்றது. அந்த நட்புன்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஒசந்த நட்பாக இருக்கின்றது. குகனை தனக்கு ஒரு சகோதரனாக எம்பெருமான் அவன் ஏற்றுக்கொள்கின்றான். அப்படி ஏற்றுக்கொண்டு குகப்பெருமாளுக்கு அனுகிரகம் பண்ணினான். அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு பெருமாள் குகன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சிங்கிபேரபுரம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த சிங்கிபேரபுரத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி சித்திரக்கூட்டம் என்று சொல்லும்படியான இடத்திலே போய் இருக்கலாம் அப்படின்னு அந்த கங்கையை கடந்து சித்திரக்கூட்டம் என்று சொல்லும்படியான இடத்திலே அவர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். இங்கே பரதன் ராஜ்யத்திற்கு மீண்டும் வந்து சேர்ந்தான். அவனுக்கு இன்ன விஷயம்னு சொல்லப்படலை. ஆனால் ஏதோ ஒரு தந்தி கொடுக்கிற மாதிரியாக ஒரு தூதன் வந்து உடனடியாக ராஜ்யத்திற்கு வர வேண்டியது என்று அவனை விஷயத்தை மட்டும் சொன்னான். வந்து இங்க பாக்குறான், நிலைமையை பார்க்கிறான். நிலைமையை பார்க்கிறான்னா முதல்ல நிலைமை யூகிக்கிறான். எப்படி யூகிக்கிறான்னா, அவன் அயோத்தியிலே நுழைந்து வருகின்ற பொழுது ராமண்ணாவுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கான். அதனாலே நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த அயோத்தியா தேசமானது எங்க பார்த்தாலும் அழுது வடிந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலுமாக இப்படி இந்த அயோத்தியிலே வழக்கம் கிடையாது. ஆனால் எங்க பார்த்தாலும் ஜனங்கள் ரொம்ப கவலையே வடிவமாக இருக்கிறார்கள். ராமன் இந்த அயோத்தியிலே இருப்பானே ஆனால் இப்படியாக ஜனங்கள் கவலைப்பட மாட்டார்களே, ஏதோ விசித்திரமாக இருக்கிறது என்றதை மனசுல நினைச்சு கொண்டுதான் வருகின்றான். அப்படியாக உள்ளே வர 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 நிலைமை ஒரு விதமாக இருக்கிறது. முதல்ல நேர தன்னுடைய தாய் நிலத்திலே சென்று என்ன ஏதுன்னு விசாரிப்போம்ன்றக்காக அவன் கைகையை இருக்கும்படியான இடத்திற்கு போய் பார்க்கின்றான். அப்படி அவன் உள்ளே நுழைகிற பொழுதே அவனை பார்த்த உடனே கைகேயி ஏ ராஜன் அப்படின்னு கூப்பிட்டான். இந்த வார்த்தையை கேட்டானோ இல்லையோ பரதன் துடித்து போய்விட்டான். அம்மா, என்ன வார்த்தையாலே என்னை பார்த்து நீ கூப்பிடுகிறாய்? ஒன்னும் தப்பான வார்த்தை இல்லையே. குழந்தையை பார்த்து தான் பெத்த பிள்ளையை பார்த்து நாமளே அப்படிதான் கொன்றோம். கொஞ்சுகின்ற பொழுது என்ன சொல்றோம்? ராஜா, கண்ணே, முத்தையெல்லாம் கொஞ்சுறோமே. அந்த மாதிரியான ஒரு வார்த்தையாக இதை நினைச்சக்கூடாதான்னா கூப்பிட்ட துவனி இருக்கின்றதே, ஹே ராஜன் அப்படின்னு கூப்பிடுற பொழுதே அரசனே பட்டத்துக்குரியவனேன்னு சொல்லி கூப்பிட்ட நிமிஷத்திலே அப்படியே துடித்து போய்விட்டான். இந்த தேசத்திலே ராஜான்னு சொன்னால் அது அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு அடுத்தபடியாக ராஜாவாக இருக்க வேண்டியதான பெருமை, ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த யோகிதைன்னு சொல்லக்கூடியது அண்ணா ராமண்ணா ஒருத்தருக்குத்தான் இருக்கே ஒழிய என்ன பார்த்து நீ இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடலாமா? இது எனக்கு பொருத்தமற்ற வார்த்தை. அந்த ராமண்ணாவுக்கு தொண்டனாக தாசனாக இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டிய என்ன பார்த்து, ஒரு அடியவனாக இருக்கக்கூடிய என்ன பார்த்து, ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய என்ன பார்த்து முதலாளின்னு கூப்பிட்டா அவன் எப்படி மனசுல, ஏன்னா தன்னுடைய முதலாளிக்கு உண்மையிலேயே வாஸ்தவமா கௌரவம் கொடுக்கக்கூடியதான ஒருத்தன் என்ன பார்த்து நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லலாமான்னு சொல்லி அவன் துடிப்பதை போல என்ன பார்த்து நீ இப்படியாக கேட்டாயேன்னு தவித்து போனான், துடித்து போனான். சொன்னாள், இல்ல இல்ல, நீதான் ராஜாவாகிறதுக்கான யோகிதை உடையவன். அப்பாவுக்கு அடுத்து உனக்குத்தான் பட்டம் கட்டுறதாக பேச்சு. அப்பாவுக்கு அடுத்தா? இப்ப அப்பாவுக்கு என்ன எனக்கு பட்டம் கட்டுறதுக்கு? அப்பா நம்மளை விட்டுட்டு அவர் வெகு தூரம் பயணம் செய்து விட்டார். என்ன வார்த்தை சொல்றன்னு புரியலையே, என்ன பேச்சு பேசுறன்னு தெரியலையே, நீ சொல்லக்கூடியதான இந்த வார்த்தைக்கு எனக்கு பொருள் புரியலையே அப்படின்னா அவள் சொன்னாள், தேவர் உலகிற்கு விருந்து ஆயினன் அப்படின்ற, தேவலோகத்துக்கு அவன் விருந்தினனாக போயிருக்கிறான். பொதுவா தேவலோகத்துக்கு யார் விருந்தினர்களாக போவார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்கின்றான் வள்ளுவன். யார தேவலோகத்துக்கு விருந்தினர்களாக கூப்பிடுவார்கள் சொன்னா, பூலோகத்திலே நிறைய புண்ணியம் பண்ண அந்த புண்ணியசாலிகள் அவர்களை சொல்ற பொழுது எப்படி சொல்லுவார்கள்னா, ஸ்வர்கீய, அவர்கள் காலமான பிறகு ஸ்வர்கீய, ஸ்வர்க்கத்திற்கு அவர்கள் பயணம் பண்ணார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கான உலகம் தேவலோகம்.
அதனாலே அந்த வானத்தவர்களுக்கு நல்விருந்தாக தகப்பனார் போயிட்டார் அப்படின்ற செய்தியை பெற்ற தாய் சொல்றார். அழிவில் சிந்தையாள் அப்படின்னா கம்பன் இதை சொல்ற பொழுது தன்னுடைய கணவனுடைய மரணத்தை தான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு தாய் சொல்லணும்னா அவள் எப்படி துடிச்சிருக்கணும், எப்படி தவிச்சிருக்கணும், என்ன மாதிரியான வார்த்தையில எவ்வளவு வலியோட எவ்வளவு வேதனையோட சொல்லணும். அந்த வலி வேதனை உணர்ச்சி ஒண்ணு கிடையாது. எதுவுமே இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் சொல்ற மாதிரி சொல்றான். தவிச்சிட்டான். என்ன வார்த்தை சொல்ற தாயே, நீ உண்மையைத்தான் சொல்லுகின்றாயா? நீ யாரை சொர்க்கத்துக்கு போய்விட்டார் என்று சொன்னாய், அவர் உனக்கு கணவன் தானே, என்னுடைய தகப்பன் தானே, அந்த மரணத்தை உன்னால எப்படி இப்படி சொல்ல முடிகின்றது? தகப்பனாருக்கு என்ன ஆச்சு? ராமண்ணா இருக்கிற இடத்திலே தகப்பனாருக்கு ஒண்ணு நடந்துருமா என்ன அப்படின்னு கேட்டான். இப்ப இவ அடுத்த கதை சொன்னான். அவன் இங்க இல்லைங்கிறனாலதான் அவர் அங்க போனார்னு சொன்னான். ராமன் இங்க இல்லையா? ராமன் அயோத்தியில இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? அயோத்தியிலே ராமன் இல்லாமல் ஒரு அயோத்தின்னு ஒண்ணு இருக்க முடியுமா? நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய், என்ன நடக்கிறது கேட்ட முழுசா சொல் அப்படின்னு அவள் இன்னும் அழுத்தமா கேட்டான். அவள் சொன்னாள், அவனை உங்க அப்பா வனவாசத்துக்கு அனுப்பியிருக்கா. வனவாசம்ன்றது வாஸ்தவத்துல ஏதோ காட்டுக்கு போறது அப்படின்ற கதையில நம்ம கேட்கிறோம். ஆனால் கதையில படி காட்டுக்கு போற மாதிரியாக இருந்தாலும் கூட வனவாசம்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ராஜ தண்டனை. அந்த ராஜ தண்டனையைத்தான் வனவாசம், நாடு கடத்துதல் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த நாடு கடத்துபவர்களைத்தான் வனவாசமாக அனுப்புறதுன்னு வழக்கம். வனவாசம் போகணும்னு சொன்னால் குற்றமிழைத்தவர்கள் தானே வனவாசம் போவார்கள். ராமோ விக்கிரகவான் தர்மகா, ராமன் தர்மத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவன். அப்படி தர்மத்துக்கே உருவமாக இருக்கக்கூடிய என்னுடைய ராமன்னா ஒரு தப்பு செஞ்சாரா? அவர் தாயையோ தந்தையோ பழித்திருப்பாரா? குருவினுடைய ஆணையை மீறி இருப்பாரா? களவு செய்திருப்பாரா? பொய் உரைத்திருப்பாரா? இப்படியான பாவங்களை செய்பவர்களைத்தானே வனவாசத்திற்கு அனுப்புவார்கள். என்ன செய்தார் என்னுடைய அண்ணன்னு சொல்லி அவனை வனவாசத்திற்கு அனுப்பினீர்கள். அவன் ஒன்னும் செய்யல, நான் தான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சேன். என்ன செஞ்சாய்? உனக்கு இந்த அரசு ஆக்கினே, மைந்தனை வனத்திடை போக்கி இந்நாடு உனக்கு உரிமை ஆக்கினேன். அப்படி அவனை போக்கினேன், உனக்கு ஆக்கினேன். பார்த்தா நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்தாயா? நான் ஒண்ணும் வருத்தப்படுறதுக்கோ உணர்றதுக்கோ, நான் தப்பு பண்ணியிருந்தா தானே தப்புன்னு நான் உணரணும். நான் பெத்த பிள்ளைக்கு ஒரு தாயாக இருந்து நான் செய்யக்கூடிய நன்மை, எனக்கு அடுத்தபடியாக என் பிள்ளை யார் பார்ப்பார்கள் எனக்கு தெரியாது. என் பிள்ளையினுடைய கதி என்ன ஆகும்னு தெரியாது. உன் ராமன் உன்னை எப்படி வச்சுப்பான்னு தெரியாது. உன்னுடைய அண்ணி சீதை என்ன மாதிரியாக உன்னை நடத்துவாள்னு தெரியாது. யார் எப்படி நடத்துவார்கள் என்றால் எனக்கு தெரியவே தெரியாது. அவர்கள் மீது யார் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனபடினாலே நான் இவ்வாறாக செய்தேன் சொன்னா. நோயின்னு சொல்லக்கூடியது இது வரைக்குமாக எல்லாத்துக்கும் உடலுக்கு வரும். அப்ப இது உடலுக்கு வந்ததுன்னு சொன்னால் அந்த உடலுக்கு வரக்கூடிய அந்த நோய்க்கு ஏதாவது மருந்த சாப்பிட்டு அதை போக்கிக் கொள்ளலாம். ஆனால் நீ தாய் என்கின்ற பெயரிலே ஒரு நோயாக எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறாயே. நோயா இருந்தா மருந்து சாப்பிட்டு போக்கலாம், தாயை என்ன சாப்பிட்டு போக்குறது? தாயீரே அல்லீர் நீர், நோயீரே எனக்கு நோயாக நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். இன்னைக்கு என்னவென்று இந்த மக்கள் பேசுவார்கள்? இந்த மாநிலத்தில் இருப்பவர்கள் என்ன வார்த்தை சொல்லி பேசுவார்கள்? அவர்களை பற்றி ஏதாவது நீ நினைச்சு பார்த்தாயா? இல்ல முதல்ல நீ என்னை பத்தி நினைச்சு பார்த்தாயா? நான் இதை சம்மதிப்பேனான்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தாயா? எங்கள் ராமண்ணா இருக்கக்கூடிய காலத்திலே முறையாக அண்ணனுக்கு செல்ல வேண்டிய அரசை முறையற்று நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி உனக்கு என்ன நம்பிக்கை இருந்தது, என்ன தைரியம் இருந்ததுன்னு கேட்டான். கேட்டவனுக்கு கடும் கோபம். கடும் கோபத்தோட இப்ப சொல்றான், எனக்கு இப்ப இருக்கக்கூடிய கோபத்திற்கு, நீ செய்திருக்கும்படியான காரியத்திற்கு நான் உன்னை கொன்றாலும் பிழை இல்லை அதுக்கடுத்து சொன்னான். ஆனால் அப்படி பெற்ற தாயை நான் ஹதம் பண்ணினேன், நான் வதம் பண்ணினேன் அப்படின்னு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா எங்க அண்ணன் வருத்தப்படுவான்றக்கா நான் அவனை உயிரோடு விடுறேன். அவனுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல.
கௌசல்யா தேவியினுடைய இடத்திலே போய் கதறி துடித்து அழுதான். தாயே, நான் இப்படி ஒரு எண்ணத்தோட நான் இருந்திருப்பேன் நீங்க நினைக்கிறீர்களா? உலகத்திலே யார் யார் என்னென்ன பாவங்கள்லாம் சாஸ்திரங்களை விரிச்சிருக்கிறோம் எல்லா பாவத்தையும் வரிசையா சொல்றான். எல்லா பாவங்களையும் வரிசையா சொல்றான். குருவினுடைய பத்னியை தவறாக நோக்கினவன் எப்பேற்பட்ட நரகத்திற்கு போவானோ அப்படிப்பட்ட நரகத்தை நான் அடைவேன். என்னுடைய அண்ணனுக்கு நான் துரோகம் பண்ணியிருப்பேனே ஆனால் அவன் போகக்கூடிய நரகத்திற்கு நான் போவேன். வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருக்கக்கூடிய காலத்திலே தனக்கு சுவையான உணவும் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு சுவையற்றதாக பழையதாக இருக்கக்கூடிய உணவை ஒருத்தன் வழங்கினால் அவன் எப்பேற்பட்ட நரகத்திற்கு போவானோ அந்த நரகத்திற்கு நான் போவேன். தன் கையிலே தனக்கு தேவை போக கூட அதிகமாக பொருளை வச்சிருந்து ஆரேனும் வந்து தானம்னு கேட்டால் அவர்களுக்கு தர மறுக்கக்கூடிய மகா பாபி எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு போவேன். நான் போய் அப்படி செய்வேன் நீ நினைக்கிறியா தாயேன்னு கேட்டான். அவள் சொன்னால், இல்ல பரதா, உன்னுடைய குணம் எனக்கு தெரியும், ஆனதாச்சு நடக்கிறது நடக்கட்டும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தசரதனுக்கு செய்யும்படியான சம்ஸ்காரங்கள்லாம் தசரதன் சொல்லிட்டானே, பரதன் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டானே, ஆனால் சத்ருகனனை வச்சு தசரதனுக்கு செய்யும்படியான சம்ஸ்காரங்கள்லாம் சத்ருகனன் தான் பண்ணினான். மறுநாள் பொழுது விடிய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். பிரார்த்திச்ச இடத்திலே வசிஷ்டர் குலகுரு, இந்த குலகுரு அவனை கூட்டு சொல்ற, பரதா, அராஜகமாய் போகக்கூடாது தேசம். ராஜ்யம் இல்லாமல் தேசம் இருந்ததுன்னு சொன்னா அது நன்மை கிடையாது. ராஜா அப்படின்னு ஒருத்தன் அவசியமாக ஒரு ராஜ்யத்துக்கு இருந்தாக வேண்டும். அதனாலே இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். வால்மீகி மகரிஷி இந்த இடத்துல பரதனுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய தன்மை தனித்துவமானது. அதுக்கு நம்முடைய பூர்வாச்சாரர்கள் பண்ணிருக்கூடிய வியாக்கியானங்கள் ரொம்ப ஆச்சரியமானது. சொல்ற, விலலாப சபா மத்தியே ஜஹர்ஹே புரோகிதா, விலலாப சபா மத்தியே. விலலாபம்னா அழறதுன்னு அர்த்தம். அழறதுன்னா கொஞ்ச நஞ்சமா அழல, பெரும் குரல் எடுத்து அழுதான். பெரிய குரலோட அழுகிறான். என்னடா அழுகைனா, ரெண்டு விஷயம் சொன்னா நாட்டுல ஏத்துக்கிறது ஆள் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். ஆண்கள் அழறதுன்றது கௌரவ குறைச்சல். ஆண்கள் அழக்கூடாது, ஆண்களே அழக்கூடாது. அதுலயும் இவன் சத்ரினாக வர பிறந்திருக்கிறான், இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்திருக்கிறான், தசரதராஜனுக்கு புத்திரனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த குல பிறப்பு குடிப்பிறப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் இவன் போய் அழலாமா? அப்படியே அழுதாலும் கூட அது வெளியிலே மற்றவர்களுக்கு தெரியாமல் ஏகாந்தமாக யாரும் பார்க்காமல் ஏதாவது ஒரு இடம் இருக்கோ அந்த இடத்துல போய் அழுது கொட்டி தீர்த்து விடுவார்கள். அப்படித்தான் வச்சுக்கணுமே ஒழிய சபைக்கு மத்தியிலே இருந்து அழுவதுன்னு சொல்லக்கூடியது ஆணுக்கு அழகல்ல. ஆனால் பரதன் இதை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாமல் சபைக்கு மத்தியிலே அழறான். சபைக்கு மத்தியிலே அழறான். அதுவும் பெரும் குரல் எடுத்து கூப்பிட்டு அழறான். சொல்றார்கள், இலக்கைக்கு தகுந்தபடியிலே கூப்பீடு இருப்பது என்று வியாக்கியானம் பண்ண. நாம ஏதோ ஒரு ரொம்ப அல்பமான ஒரு பொருள், சாயந்தரம் ஆச்சு பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணி ஒரு தேங்காய் மூடி கொடுக்குறார். தேங்காய் மூடி கொடுத்தா போற வழியில ஏதோ வண்டியில இருந்து தேங்காய் மூடி கீழே விழுந்ததுன்னா, ஐயோ தேங்காய் மூடி போயிடுச்சேன்னு அங்க வந்து உட்கார்ந்து நடுவீதியில அழவா முடியும்? சரி, அவ்வளவுதான், இன்னைக்கு பெருமாள் பிராப்தம், நமக்கு இந்த தேங்காய் நம்முடைய தலிகையில இடம்பெறவில்லை அப்படின்னு நம்ம மனசை தேத்திட்டு நாம் பாட்டு போயிடும். ஏன்னா போகக்கூடிய பொருளுடைய தன்மைன்னு சொல்லக்கூடியது வாஸ்தவத்துல பெருமாளுடைய பிரசாதக்காக வருத்தப்படணும். ஐயோ பெருமாள் கொடுத்த பிரசாதத்தை நம்ம இழந்தோமேன்னு வருத்தப்படணும். ஆனால் நான் உதாரணத்துக்காக சொல்றேன், ஒரு தேங்காய் மூடி போச்சுன்னா சரி தேங்காய் மூடி தானே அப்படின்னு நான் விட்டுறோம். அதுவே நான் போய் கொண்டிருக்கிற பொழுது ஏதோ இப்ப இருக்கிறதுலே ரொம்ப பிராணுக்கு சமமா இதைத்தான் வச்சுட்டு இருக்கோம், இந்த ஒண்ணு இருக்கே. அதனால இந்த பொருள் நாம சட்டப்பையில இருந்தோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருப்போம், வச்ச இடத்துல இருந்து தவறி கீழே விழுந்ததுன்னு சொன்னா உடனே அது நொறுங்குதோ இல்லையோ நம்ம மனசு நொறுங்கி போறது, ஐயோ இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு. ஏன்னா அதுக்கு விலை ஜாஸ்தி, அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய தன்மை ஜாஸ்தி, அதோட நமக்கு இருக்கக்கூடிய பந்தம் ஜாஸ்தி. ஆறாவது விரல்னு சொல்றான் மனுஷனுக்கு. இப்ப 5 விரல்ல 6வது விரல், இந்த விரல் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். விரல் தான் எல்லாமே, இனிமே விரலுக்குள்ளேதான் உலகமே நடக்கிறது அப்படின்னு சொல்றான். அதனாலே இவ்வளவு முக்கியமா இந்த பொருளை வச்சிருக்கோம். இந்த பொருளை இழந்தோம்னா உடனே துடிக்கிறோம், தவிக்கிறோம், ஐயோ போச்சேன்னு உடனே ரொம்ப வருத்தப்படுறோம்.
இன்னும் இழக்கக்கூடாத பெரிய பெரிய பொருள்களுடைய விலைக்கு தகுந்தபடிக்கு, அதுவே ஒரு தங்கமாகவோ ஒரு வெள்ளியாவோ ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா வீட்டையே புரட்டி போடுறோம். அப்போ பொருள் அதனுடைய தகுதி என்னவோ அதற்கு தகுந்தபடிக்குத்தான் நம்முடைய வருத்தமும் கவலையும் இருக்கும். அல்பமான பொருள் இருந்தா கவலை கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், துக்கம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப பெருசா நெருக்கமான பந்துக்களே போயிட்டா ஏதோ போன அன்னைக்கு வேணா 2 தடவை மூக்க சீந்தி அழுவார்களே ஒழிய ஜனங்கள், ஆச்சு மறுநாள் காலைல காலத்தான் போற பொழுது ரொம்ப கேஷுவலா தான் வேணுங்கிற சாமான்களை எடுத்து கொடுத்தா அவருக்கு பிடிக்கும், சாப்பாடுலாம் போய் வச்சு படைச்சு அழுட்டு வாருங்கள் கொடுத்து விடுவார்கள். அப்புறம் ஏதோ சில இடங்கள்ல சில நாள்கள்ல அழுது தீர்க்கணுமேன்றக்கா சில நாள்கள்லாம் உண்டு. அந்த மாதிரியான நாள்கள்ல ஏதோ மாலை வேலைகள்ல உட்கார்ந்து மற்றவர்கள்லாம் அழுவார்களே ஒழிய, அது ஏதோ அந்த அழுகைன்னு சொல்லக்கூடியது கூட ரொம்ப ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அழற மாதிரி இருக்கும். அது அந்த இறந்த நேரத்துல துக்கம் வேணா அப்படி தொண்டை அடைக்குமே ஒழிய, அப்புறமாச்சுன்னு சொன்னா அதுவே பழகி போகும் ஜனங்களுக்கு. இதான் யதார்த்தமான மனுஷ வாழ்க்கை. வருஷம் பூரா நினைச்சிட்டே இருந்தா ஆறாலையுமே வாழவே முடியாது. அதனால என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அதை கடந்துதான் போய் ஆக வேண்டிய பேர்பட்ட ரொம்ப நெருக்கமான உறவாக இருந்தால். ஏன் சொல்றேன்னா, ஆனா அந்த உறவினுடைய முக்கியத்துவம் இருக்கிறதே, அந்த முக்கியத்துவம்னு சொல்லக்கூடியது இழக்கக்கூடிய பொருளினுடைய தகுதிக்கு தகுந்தபடித்தான் நம்முடைய கூப்பீடு. நாம குரல் எடுத்து அழறது இருக்கு. பரதன் இப்படி கதறி அழறானே, எதை இழந்தான் அப்படின்னு கேள்வி. இதெல்லாம் மற்றவர்கள் ஏதோ ராமாயணம் சொன்னா அவர்களுக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது. அடியேன்னு சொல்றேன்னு அர்த்தம் இல்ல. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இடத்துல காலக்ஷேபம் கேட்டால்தான் பரதன் எதை இழந்தான்றது புரியும். பரதன் எதை இழந்திருக்கிறான்? அவனுடைய ஸ்வரூபத்தை இழந்திருக்கிறான். பரதனுக்கு என்ன ஸ்வரூபம்? பாரதந்தர்யம் என்பது அவனுக்கு ஸ்வரூபம். பாரதந்திரியம்னா என்ன? தன்னுடைய எஜமானனாக இருக்கக்கூடியவனுக்கு தான் கீழ்ப்படிதல் சொன்னா ஏதோ அவர் சொன்னா செய்யறது அப்படின்றது சில பேர் அப்படி நிறைய பண்ற வழக்கம் உண்டு. நிர்பந்தத்தினாலே பண்றது, வேற வழி இல்லை, இதை செஞ்சுட்டோம்னா வாய மூடிடுவான் அப்படின்றக்கா பண்றது, இதை செய்யலைன்னா கத்திட்டே இருப்பான் அப்படின்றக்கா பண்றது, அல்லது இதை நம்ம செய்யாம இன்னைக்கு இதை நம்ம செஞ்சு கொடுக்காமல் போனா நாளைக்கு நமக்கு செய்ய வேண்டியது அவன் செய்யாமல் போயிடுவான்ற பயத்தினாலே பண்றது. அப்படி ஏதோ நிர்பந்தத்தினாலே ஒருத்தருடைய கட்டளைக்கு ஒருத்தன் கீழ்ப்படுகிறான்னு சொன்னா அது பாரம்பரியம் கிடையாது. சுவாவமா இருக்கணும், ரொம்ப சுபாவமா இருக்கணும். ஸ்வதந்திரம் அப்படின்னா தான் தனக்கு தோன்றும்படியாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கு சுதந்திரம்னு பேரு. பரதந்திரம் அப்படின்னா அப்படியாக வாழாதபடிக்கு யாரோ ஒருவருக்கு கட்டுப்பட்டு வாழ்வதுன்னு பேர். நாமெல்லாம் சாஸ்திரத்தை கொண்டு பார்த்தால் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய ஜீவாத்மாவும் பகவானுக்கு அப்படி கட்டுப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய ஜீவாத்மாவும் பகவானுக்கு சொத்தாக இருக்கிறது. அது பகவான் பார்த்து அவன் எப்படி நம்மை நடத்த வேண்டும் என்று அவன் திருவுள்ளம் பற்றுகின்றானோ அப்படி அவன் நடத்தி கொள்ளும்படியாக அவனுக்கு நாம் என்ன பண்ண, நம்ம சொல்றோமே சரணாகதி பண்றதுன்னா சரணாகதின்றது ஏதோ ஆச்சாரிட்ட போறது, தோளை காமிக்கிறது, போய் அன்னைக்கு ஒரு நாள் அவர் ஏதோ சொல்றாரு, அவர் சொல்லி அவர் புரிஞ்சு புரியாம சொல்றதெல்லாம் காதல வாங்கிட்டு வருது, அதுக்கு பேரா சரணாகதி கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு புற அடையாளம், அதெல்லாம் ஒரு சம்ஸ்காரம், அதெல்லாம் ஒரு சடங்கு. இந்த சடங்கின் வழியாக என்ன நடக்கிறதுன்னு தெரியணும். இந்த சடங்கை ஏன் செய்து கொள்கின்றோம்? திருமங்கல்ய தாரணம்னு ஒண்ணு இருக்கு கல்யாணத்துல. திருமங்கல்ய தாரணம் எதுக்காக பண்றதுன்னா அதுக்கப்புறமாக அந்த கணவனோடய சேர்ந்து கூடி வாழ்ந்து இல்லறத்தை சிறப்பாக நடத்தி நாடு புகழும் பரிசாக அவர்களுடைய நல்ல பதத்தால் மனை வாழ்வர்னு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாகத்தான் அந்த திருமங்கல்ய தாரணமும் பண்றது. அந்த மாதிரியாக நீ ஒரு வைஷ்ணவ ஜென்மத்தை எடுத்து விட்டா என்பதற்கு அடையாளம் தான் சமாட்டமே ஒழிய, சமாட்டமான நிமிஷத்துல பெருமா நம்ம மோட்சம் கொடுக்குறாரா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சமாட்டம் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த வாழ்க்கைக்கு என்ன உண்டோ, என்னென்ன நெறிகளை பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்களோ காட்டினபடிக்கு என்ன பண்ண வேண்டும், அதிலே சொன்னபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. அப்போ இந்த சமாட்டம் பண்ணி வச்சு என்ன பண்றார் ஆச்சாரியன்னா, இனிமேற்கொண்டு இந்த பொருள்னா என்ன, இந்த ஜீவாத்மாவானது அவனுக்கும் சொந்தம் கிடையாது. என்ன, யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்று இருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் எனக்கும் உரியவன் அன்று பிறர்க்கும் உரியவன் அன்று. மற்றவர்கள்னு சொன்னா உற்றாரோ உறவினரோ நண்பர்களோ மற்றும் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நாம் உரியவர்கள் கிடையாது. இவர்களுக்கு என்ன, ஆளானப்பட்ட தேவதைகள், 30 கோடி தேவதைகள் இருக்கிறார்களே, சிவன் அயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கே கூட நாம சொந்தம் கிடையாது.
நாம் யாருக்கு உரியவர்கள்னு கேட்டா உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே உரியது இந்த சொத்து என்று அந்த சொத்தை பத்திரம் எழுதி அந்த பத்திரத்துக்கு மேல ஒரு சீல் அடிப்பார்கள். அதுதான் உறுதிப்படுத்துறது. இந்த சொத்தானது இனிமேல் இவருக்கு மட்டும்தான் உரியதுன்னு அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்களே, அதை போல ஆச்சாரியன் நம்முடைய தோள்களிலே சமாட்டம் பண்ணி நம்மை பகவானுக்கே உரிய சொத்து என்று அவர் பகவானுக்கு நம்ம எழுதி கொடுக்கிறார். இந்த பத்திரத்தை பதிஞ்சு கொடுக்கிறவர் தான் அவர் கையெழுத்து இருக்கணும், இல்லாட்டி பத்திரம் செல்லாது. அது ரொம்ப முக்கியம். அதனாலே அந்த சொத்தை அவர் எழுதி பகவான்கிட்ட சமர்ப்பிச்சிட்டா இனிமேல் நான் பெருமாளுக்கு உரிய சொத்து அப்படின்ற எண்ணம், அந்த எண்ணம் யாருக்கு இருக்குது? பூர்ணமாக யாருக்கு இருந்தது? பரதனுக்கு இருந்தது. அவன் பெருமாளுக்குரிய சொத்து. அப்படி பெருமாளுக்குரிய சொத்தாக பரதன் இருக்கிற பொழுது பரதனே பெருமாளுக்கு தான் சொத்து. இந்த ராமர் ராஜ்யம் இருக்கிறதே, அந்த ராஜ்யம் பெருமாளுக்கு சொத்து, பரதனும் பெருமாளுக்கு சொத்து. பரதன் கேட்கிறான், ராஜ்யஞ்ச ராகவ ராஜ்யஞ்ச அகம்ச ராகவா, இந்த ராஜ்யமும் பெருமாளுக்கு சொத்து, நானும் பெருமாளுக்கு சொத்து. ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ஆட்சி செலுத்த முடியுமான்னு கேட்கிறான். ஒரு மரப்பெட்டி இருக்கு, அந்த மரப்பெட்டிக்குள்ள ஒரு வைரத்தை கொண்டு வந்து வைக்கிறோம். இப்ப இந்த மரப்பெட்டி இந்த வைரத்தை தன்னிடத்துல வச்சிருக்கு. தன்னிடத்துல வச்சிருக்கிறதுனால இந்த மரப்பெட்டி இத்த பெரிய வைரமே நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்க முடியுமா? இந்த பெட்டியும் இந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய வைரமும் ரெண்டும் சேர்த்து எஜமானனுக்கு சொத்து. அதை போல ராஜ்யம் ச, இந்த அயோத்தியும், அகம் ச, நானும் ராகவனாகிற பகவானுக்குத்தான் சொத்தே ஒழிய இவர்கள்லாம் என்ன பண்ணுகின்றார்கள்? இந்த பகவானுக்குரிய சொத்தாகிற ராஜ்யத்தை என் தலையிலே வச்சு என்னுடைய பாரதந்தரியம் என்று சொல்லும்படியான என்னுடைய ஸ்வரூபத்தை, பகவானுக்கு சொத்தாக இருக்கக்கூடிய என்னை இந்த சொத்துக்கு உடையவன் என்று இவர்கள் ராஜா வாக்குகின்றார்களே, இது என்னுடைய பாரதந்திரியம் என்கின்ற ஸ்வரூபத்தை இவர்கள் எல்லாம் ஊரே கூடி இதை அழிக்கிறார்கள், என்னுடைய நிஷ்டையை இவர்கள் குலைக்கிறார்கள் என்று அவன் வருத்தப்பட்டான். விலலாப சபா மத்தியே அழுதான். ஜகர்ஹே புரோகிதா, இதை யார் பண்றா? வசிஷ்டர் பண்ணி வைக்கிற. வசிஷ்டர் திட்டுறான். வாஸ்தவத்திலே எது எப்படி இருந்தாலும் ரொம்ப பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆச்சாரிய அபசாரம்னு சொல்லியிருக்கு. ஆச்சாரியனை கடிந்து பேசுவதுன்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயம், எக்காரணம் கொண்டு அவன் மனசாலையும் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஆனா இப்ப பரதன் என்ன பண்றான்? அவரை எல்லாரும் முன்னாடி சபையில வச்சுட்டு கேட்கிறான், புரோகிதகா, நீங்க எல்லாம் புரோகிதரா? புரோகிதர்னா என்ன அர்த்தம்? புரோகிதர்னு சொன்னா உடனே ஏதோ ஹோமம் வச்சு அதுல நெய்ய விட்டு நமக்கு சடங்குகள்லாம் செஞ்சு வைக்கிறாதான், அப்படி இல்ல. ஹிதம், ஹிதம்னா நன்மை. புரோகிதம் நமக்கு நாம் சிந்தனை பண்றதுக்கு முன்னாடியாக புறத்தகா ஹிதம் சிந்தையதி புரோகிதகா, நாம் சிந்திப்பதற்கு முன்பாக நமக்கு எதெல்லாம் நன்மை உண்டோ அந்த நன்மையெல்லாம் யார் சிந்திப்பாரோ அவருக்குத்தான் புரோகிதர்னு. அதனால ராஜ புரோகிதர்கள் வச்சார்கள். இந்த ராஜாக்களுக்கு எது நன்மையாக இருக்கும், ராஜாக்கள் என்னென்னலாம் செஞ்சா அவர்களுக்கு நன்மை ஏற்படும், எதெல்லாம் செஞ்சா ராஜ்யத்துக்கு தீமை ஏற்படும் என்று அவர்கள் தான் சிந்தனை பண்ணுவார்கள். அதனால அவர்களுக்கு புரோகிதர்கள்னு பேர். அப்படிப்பட்ட புரோகிதராக இருக்கக்கூடிய அவரை பார்த்து சொல்றான், நீங்கள்லாம் புரோகிதரா சுவாமி, எனக்கு நன்மையை பண்ண வேண்டும் என்று செய்ய வேண்டிய நீங்கள் எனக்கு இப்படி ஒரு தீமை செய்கிறீர்கள். இல்லை ஒன்றும் தீமை இல்லையேனா, வெளியில பாக்குறதுக்கு ராஜ்யம் எனக்கு கிடைச்சிருச்சு தீமை இல்லைன்னு தோணும், ஆனால் என்னுடைய மனசை வச்சு பார்க்கணும். அதான் ஆழ்வார் சொல்றா, என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே, என் நெஞ்சினால் நோக்கி காணீர். இந்த பராங்குஷ நாயகின்ற பெண் பிள்ளையை திருக்குறுங்குடிக்கு அழைத்து சென்றார்களாம் பெற்றோர்கள்லாம். உடனே அவ என்ன பண்ணிட்டா, கோயிலை விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறா. பெருமாளையே பார்த்தே இருக்கா. பெருமாளை பாக்குறத தவிர்த்து அவ கண்ணு அங்கெங்கன்னு திரும்பல, அப்படியே பாட்டே இருக்கா. எங்கனேயோ வண்ணமீர்கள் என்னை முனிவது நீர், நங்கள் கோல குறுங்குடி நம்பியை நான் கண்டபின், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதன் சிந்தையே. வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன், நான் இந்த நம்பிட்டு தான் இருக்க போறேன், இவருடைய சன்னிதான கதி, இனிமேல் என்னை பத்தி நீங்கள் யாரும் கவலைப்படாதீர்கள், நான் வரவே மாட்டேன் அப்படின்னா.
உடனே அவர்கள்லாம் சொன்னார்கள், ஏமா பெண்ணே, நாங்களும் தானே உன்ன மாதிரி வயசுல கோயிலுக்கு வந்தோம், நாங்களும் தானே இந்த பெருமாளை சேவிச்சோம், எங்களுக்கு தானே இந்த பெருமாள் எல்லாம் சேவைகள் எல்லாம் பண்ணி வச்சார், நாங்க யாரும் உன்ன மாதிரி இப்படி பைத்தியமா தெரியலையே அப்படின்னா. அப்பதான் சொல்றா, என் நெஞ்சினால் நோக்கி காணீர். உங்களுடைய நெஞ்சு வேற, என்னுடைய நெஞ்சு வேற. உங்களுடைய மனசு வேற, என்னுடைய மனசு வேற. உங்களுடைய மனசுன்னு சொல்லக்கூடியது இந்த உலகில இருக்கக்கூடிய மற்ற சாமானியமான மனிதர்களுடைய மனசை போல இருக்கக்கூடியதான ஒண்ணு. ஆனால் என்னுடைய மனசுன்னு சொல்லக்கூடியது பெருமாள் அவர் தந்திருக்கக்கூடிய சொத்து. துயரறு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு அந்த மனசை பெருமாளுடைய திருவடியை தொழுது எழும்படியாக வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய மனசை வச்சு கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அது போல இப்ப பரதன் சொல்றான், எனக்கு நன்மை எதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணாதீர்கள். என்னுடைய நன்மைன்னு சொல்லக்கூடியது என்னுடைய பாரதந்திரியம் என்ற ஸ்வரூபத்தை அழிக்கும்படியாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ராஜ்யத்தை என் தலையிலே கட்டுவீர்களே, ஆனால் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்று பரதன் துடித்து போய் தவித்து போய் பார்த்தான். நாம ஒருத்தரா போய் எங்க அண்ணனை கூப்பிட்டாலும் எங்க அண்ணன் வரமாட்டான், ஊரே திரண்டு வாருங்கள் என்று ஒரே திரட்டி கொண்டு போகிறான். ராமண்ணாவை எப்படியாவது மீண்டும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு அழைத்து கொண்டு ராமனை தேடி போகிறான். இப்படி ராமனை அவன் தேடி போகிற காலத்திலே பெரிய படை திரட்டி கொண்டு வருகிறான் பரதன். படைனா போர்ப்படை இல்ல, ஜனங்களைத்தான் அப்படி திரட்டிட்டு வரான். எப்படியா ராமனை அழைச்சு வந்துருவோன்னு ஊரே சேர்ந்து வந்தது. நாம சொல்லி கேட்கலனாலும் ஊரை பார்த்து மனுஷன் இறங்க மாட்டாரா, மனசிறங்க மாட்டாரா அப்படின்றதுக்காக அழைத்து கொண்டு வந்தான். ஆனால் தொலைவில் இருந்து பார்ப்பவர்களுக்கு பாவம் என்ன தெரியும், பெருசா புழுதி கிளம்புறது, போன்னு சத்தம் கேட்கறது, ஏதோ பெரிய ராஜாதான் படையெடுத்து வர்றானோன்னு சொல்லி இங்க இருந்து குகன் அப்படி எட்டி பார்த்தால் அயோத்தியா மாநகரத்துடைய கொடி அப்படியே தெரிந்தது. குகன் முடிவு பண்ணிட்டான், ஓஹோ, ராமன் நாட்டிலே இருப்பது தாய்க்கு பொறுக்கவில்லை, காட்டுக்கு அனுப்பினாள். காட்டிலே இருப்பது பொறுக்கவில்லை பிள்ளைக்கு, அதனாலே அவன் காட்டிலேயும் ராமனுக்கு தொந்தரவு தருகிறானா? அடே பார்த்தான், அயோத்தியா மாநகரம்ன்றது பெரிய ராஜ்யம். குகனுடைய சிங்கிபேரம்ன்றது அயோத்தியா மாநகரத்துல ஒரு கால்வாசி அரைவாசி அப்படிலாம் கூட சொல்ல முடியாது, ரொம்ப குறைச்சு, ரொம்ப சிற்றரசு அது. அயோத்தியா மாநகரத்திலே அவர்கள் போர் பயிற்சிகள், ரத கஜ துரக பதாதிகள்னு சொல்லும்படியாக எல்லா விதமான போர் பயிற்சிகள் அவர்களுக்கு உண்டு. இவர்கள் பாவம் வேடுவர்கள், மிஞ்சி மிஞ்சி போனா ஏதாவது அங்கங்க ஓடக்கூடிய மிருகங்கள் அவர்களுக்கு சின்ன சின்னதா வேட்டையாட தெரியுமே ஒழிய அப்படி பெரிய பெரிய யானைகள் குதிரைகள்லாம் வந்தா அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த குகன் இருக்கானே ரொம்ப துணிச்சலா அவன் படை திரட்டுறான். எல்லாரும் வாருங்கள் வீரர்களே, என் பின்னாடி வந்து நெல்லுங்கள்னா. எதுக்கு? யுத்தம் பண்ண போறோம். யாரு கூட? பரதன் கூட. அயோத்தியா மாநகரத்தினுடைய படையோட நாம யுத்தம் பண்ணோம். ஏன் பண்ண முடியாது? பயப்படாதீர்கள், எதை கண்டு அஞ்ச வேண்டாம். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, அஞ்சன வண்ணன் ஆருயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் பகை எய்திய மன்னரும் வந்தாரே. இவர்கள்லாம் வஞ்சனையாலே வந்து நிற்கிறார்கள். அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன். நேத்து அவர் என்னை பார்த்து என்ன வார்த்தை தெரியுமா சொன்னார்? தோழன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி தோழன்னு சொன்ன வார்த்தையை நான் நிரூபிக்க வேண்டாமா? ஒரு தோழன்னு சொன்னா அவனுக்கு என்ன லட்சணம்? நண்பனுக்கு ஒரு இடர் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது, உடுக்கை இழந்தவன் கைபோல அங்க இடுக்கண் களைவதான் நட்புன்றதான் நட்புக்கு இலக்கணம். இடுக்கண் களைய வேண்டாமா? ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது நான் துணைக்கு நான் நிற்க வேண்டாமா? நீங்கள் யாரும் கவலைப்படாதீர்கள். என்ன இது பெரிய படை, நீங்கள் பார்த்து பயப்படுகிறீர்களா? எந்த பயமும் வேண்டாம். குகன் ஆச்சரியமா பேசுறான். அப்படியே வீர உரை என்று சொல்லுகின்றோமே, அந்த வீர உரைன்னு சொல்லக்கூடிய இதுதான். ஆழிசூழ் உலகலாம் பரதனை ஆளன்னு அவ அப்படியே வரங்கள்லாம் கேட்டு வாங்கி எல்லாத்தையும் தாய் நேற்று இருக்கிறதெல்லாம் பறித்து கொண்டாள். பரதனுக்கே நான் கொடுத்தா. ஆனா இன்னைக்கு ராமனுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த காடு கூட கிடையாதுன்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனாலே அவன் அப்படியே திரண்டு வரக்கூடிய படைகளை அப்படியே பார்க்கிறான். பார்த்துட்டு சொல்றான், இவர்கள் இந்த 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 கங்கை அவர்கள் கடந்து விட முடியுமா என்ன? ஆழ நெடுந்திர யாரு கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ. என்னை பார்த்தவர் தோழன்னு சொல்லியிருக்கிறானே, அந்த வார்த்தை இருக்கிறதே. சொல்றான், நீங்கள் எண்ணிக்கையில குறைவா இருக்கேன் பயமா? ஒண்ணும் பயப்பட வேண்டாம். எலி 1000 இருக்கலாம், ஒரு பாம்பு போதும் 1000 எலியும் அடிச்சுட்டு. அந்த மாதிரி இவர்கள்லாம் எலிப்படை மாதிரி, நாமெல்லாம் பாம்பு, எலியெல்லாம் இப்படை அரவம் யான் அப்படின்ட்டான்.
அதனால நாமெல்லாம் பாம்பு தைரியமா எல்லாத்தையும் பேசி அப்படியே இப்பதான் மோட்டிவேஷன் பேரு. அப்படி பேசுனா அப்படியே படைகளுக்கு அப்படியே வீர ஆவேசம் கிளம்பி எல்லாரும் நிக்கிறார்கள். அப்படி நிக்கிற பொழுதுதான் பரதன் பக்கத்துல வரத பாக்குறேன். இப்பதான் கொஞ்சம் பரதனுடைய காட்சி எனக்கு தெளிவா தெரியுது. தெரிஞ்ச உடனே ஓரளவுக்கு தெரியறது தெரிஞ்சு இன்னும் பரதன் முகம் இன்னும் சரியா பிடிபடல. ஆனா பரதன் தான் உறுதியா தெரியும், முன்னாடி வந்துட்டு இருக்கான். அப்பதான் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தான். நம்பியும் நம் நாயகனை ஒக்கின்றான். நாம் ராமர் எப்படி இருப்பார், அவர் எப்படி மரவுரி தரித்துக் கொண்டிருக்கிறார், மான் தோல் தரித்துக் கொண்டிருக்கிறார், அந்த மாதிரில இவன் வந்திருக்கிறான். நியாயமா இவன் என்ன பூட்டி என்ன எப்படி வரணும், கவச்சங்கள் போட்டுக் கொண்டு வர வேண்டும், கையிலே வாளேந்தி கொண்டு வர வேண்டும். அப்படிலாம் இல்லையே, இவனும் மான் தோல் போர்த்தி மரவுரி போர்த்து கொண்டு வருகின்றானே. நம்பியும் நம் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியும் அவனையே ஒக்கின்றான். அவனுக்கு பக்கத்துல கூடிய தம்பியும் பார்த்தா லட்சுமண பெருமாள் மாதிரியா இருக்கானே, சத்ருகனை பார்த்தா இவர்கள் படையெடுத்து வந்ததை போல தெரியலையே அப்படின்னு அப்படியே தொலைவில் இருந்து பார்த்தான். அவன் கிட்ட வர 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 இப்ப நினைச்சு பார்க்கிறான் குகன், தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். யாரை பார்த்து நாம என்ன நினைச்சிட்டோம் சொல்றான். எம்பெருமான் பின்பிறந்தார் எய்ப்பரோ பிழை. நாம யாரை பார்த்து என்ன வார்த்தை நினைச்சோம். சாதாரணமான மனிதர்களுடைய கூட பிறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்குள்ளே 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி, 10 வயசுக்கு மேல பங்காளின்றதா உலக வழக்கம் இல்லையா? எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி மகன், எப்பேற்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு பின் பிறந்தார்னா சம்ஸ்கிருத பாஷையில ராமானுஜன் பேர். அனுஜன்னா பின்னாடி பிறக்கிறது அர்த்தம். அந்த ராமனுக்கு ராமானுஜனாக இருக்கக்கூடிய இவன் போய் தப்பு செய்வான் அவன் நினைச்சிட்டோம். நம்முடைய புத்தி எவ்வளவு மோசமான புத்தி. வேட்டையாடி மிருகங்களை பார்த்து உத்தமமான மனிதர்களை புரிந்து கொள்ள நமக்கு தெரியலையே. நாம போய் இந்த பரதனை பார்த்தா இப்ப நாம நினைச்சோம். ஏன்னா இந்த பாயசத்தை கொடுக்கிறாரே, பாயசத்தை கொடுக்கிற பொழுது முதல் பங்கு ராமர், அடுத்து அந்த ராமர்ன்ற அந்த பாயசத்தை எடுத்து கொடுத்த கையாலதான் அடுத்த பங்கு எடுக்கணும் இல்லையா? அந்த 2வது பங்கு எடுக்கிற பொழுது பொதுவா நாம் ஏதாவது பிரசாதங்கள் பரிமாறினோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தை வந்து ஒண்ணு பரிமாறுவோம். சக்கரை பொங்கல் எடுத்து பரிமாறுவோம். சக்கரை பொங்கலை ஒரு கரண்டியில் எடுத்து பரிமாறிட்டோம்னா அடுத்து சக்கரை பொங்கல் பரிமாறி முடிச்ச உடனே வேற ஒரு கரண்டி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு புளியோதரை ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து இப்படி பரிமாறுறோம்னா அந்த சக்கரை பொங்கல் பரிமாறி இருந்தோமே, அந்த சக்கரை பொங்கலுடைய மிச்சம் இந்த புளியோதரை பரிமாறக்கூடிய முதல் இலையில வந்து விழும். அப்புறம் தான் கொஞ்சம் புளியோதரை இருக்கும், புளியோதரை நிறைய தான் இருக்கும், சக்கரை பொங்கல் கண்டிப்பா சேர்ந்து இருக்கும். இந்த முதல் பாகத்தினுடைய மிச்சம் அடுத்த 2வது பாகம் எடுக்கிற பொழுது இருக்கும். இந்த ராமரை எடுத்த கையாலதான் அடுத்த 2வது பங்கு பரதனை எடுத்திருக்கு. என்ன அப்ப ராமர்கிட்ட என்னென்னலாம் குணங்கள் இருக்குமோ அப்படிப்பட்ட அந்த குண விசேஷங்கள்லாம் பரதன் கிட்ட இருக்கு. லக்ஷ்மணன் கூட கொஞ்சம் கோவப்பட்டுருவான், லக்ஷ்மணன் கூட ஆவேசப்படுவான். ஆனால் பரதன் அப்படியே ராமன் அதான் சொல்றான், நம்பியும் நம் நாயகனை ஒக்கின்றான். அப்படியே இந்த பரதனை பார்த்தால் சாட்சாத் ராமர் மாதிரியே இருக்கானே, நாம போய் இந்த பயல போய் நாம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். நேரா வந்த உடனே சொல்றான், தாய் உதவி கொண்டு தாதை உதவிய தரணிதன்னை தீவினை என நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயின என்ற பொழுது 1000 ராமல் நின் கேழாவர. 1000 ராமர்களை கொண்டு வந்து வச்சால் கூட பரதா உனக்கு சமமாக நிச்சயமாக 1000 ராமர்களாக இருந்தால் கூட ஆக முடியாது, சமமாக முடியாது. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவன் நீ அப்படின்னு குகன் சொல்றான். ஆரம்பத்துல சந்தேகப்பட்டான், கோபப்பட்டான். ஆனால் பரதனை பக்கத்துல பார்த்த உடனே பரதன் எப்படி வர்றானா சொல்றான், கற்கனிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றான். வற்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையின் மதியென்ன நகையிழந்த முகத்தானை கற்கனிய கணிகின்ற துயர். பரதனை பார்த்தா, பரதன் முகத்தில் இருக்கக்கூடிய சோகத்தை பார்த்தா கல்லு கூட பொதுவா பழம்தான் கனியும், காய் தான் கனியும், கல்லு கனியுமா, கல்லுக்கு அழுக வருமா. அப்படிப்பட்ட சோகத்தை அவன் முகத்திலே தேக்கிக் கொண்டு வந்து நிற்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே துடித்து போய் விட்டான் குகன். ஐயோ, நாம் இப்பேற்பட்ட பரதனையா நாம் சந்தேகப்பட்டோம் என்று சொல்லி அவன் மிக மனம் கலங்கினான். மனம் கலங்கி ராமர் எங்க இருக்காருன்னு சொல்றான். அண்ணா 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 அண்ணான்னு தேடிட்டு வரான் பரதன். தேடிட்டு வந்தா தூரத்துல இருந்து லக்ஷ்மணன் பாக்குறான்.
பார்த்தா அவனுக்கு கோபம் உச்சிக்கு ஏறிச்சு. ஐயோ, நம்மள இங்க கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாளே, கைகை மகன் அனுப்பி வச்சிருக்காளே, ஒரு கை பாப்போம்னா. என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். பாருங்க, பரதன் ராமர் கொஞ்சம் கடுமையா பேச மாட்டார். ஆனா அவருக்கு பரதன் மேல அவ்வளவு பிரியம். சொல்ற லட்சுமண பாதவடிக்கு சொல்லிருக்கூடாது. ஆனா அவருக்கு பரதன் மேல அவ்வளவு ஆசை. பரதன் வரப்போறான். இஃப் யூ வாண்ட், நீ ஆசைப்பட்டேனா பேசாம நீ அயோத்திக்கு போயிரு, பரதன் நான் வச்சுக்க. என்ன வார்த்தை சொல்றீர்கள்? இது எப்படிப்பட்ட பேச்சு? பரதன் வர்றான்றத படையெடுத்து அப்படி பேசாதே லட்சுமணா, அப்படி பேசாதே. பரதனை போய் அப்படி சொல்லலாமா? பரதன் ஆறு தெரியுமா? தர்மம்னு ஒண்ணு புஸ்தகத்துல எழுதியிருக்கு இல்லையா? அந்த தர்மம் நமக்கு மறந்து போச்சு. புஸ்தகத்துல கூடிய தர்மம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா, பரதன் என்ன செய்யறானோ அதை மட்டும் பார்த்துட்டு இருந்து திரும்ப தர்மம் நம்ம எழுதிக்கணும். தர்மமே மறைந்து போனால் கூட, அழிந்து போனால் கூட, அந்த தர்மத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டு வாழக்கூடியவன் பரதன். பின்னால வனவாசம் எல்லாம் ஆகிற காலத்துல ஒரு நாள் லட்சுமணன் கோபமா பேசுறான், கைகையை பத்தி பேசுறான். இப்படி பண்ணிட்டாலே, இந்த பாவி இப்படி பண்ணாதான் நம்ம காட்டுல வந்து கஷ்டப்படுறோம்லாம் சொல்ற பொழுது அப்ப ராமர் சொல்றார், லட்சுமணா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதே, கண்டதை பேசாதே. காதிலே எதை கேட்டால் இனிமை இருக்குமோ, எதை நினைத்த மாத்திரத்திலே நெஞ்சிலே அமுதம் ஊறுமோ, எந்த உணவை நினைத்தால் நாவிலே சுவை ஊறுவது போல் நெஞ்சிலே அமுதம் ஊறுமோ, அப்படிப்பட்ட நல்ல விஷயத்தை பேசு அப்படின்னா. அப்படிப்பட்ட நல்ல விஷயம் எதுன்னு கேட்டான். என்ன சொன்னார்? பரதனுடைய பெருமையை பேசுறான்னு சொன்னார்றான். அப்படி ராமருக்கு பரதன்னா அவ்வளவு பிரியம். லட்சுமணா அப்படி சொல்லாதே, பரதன் அப்படியானவன் கிடையாது. நிச்சயமாக பரதன் என் மேல போர் தொடுத்தெல்லாம் வரமாட்டான். நீ வேணா பார், என்னை அழைத்து கொண்டு போக வருவான்னு சொன்னார். ஏன்னா பெத்த தாய், அவள் பரதன் எப்படி நினைப்பான்னு அவளுக்கு புரியல. அவள் எந்தையோ வரம்னு வாங்கி வச்சு பரதனை அவள் துடிக்க விட்டுட்டான். பெத்த தகப்பன் பரதன் நாட்டை ஆள மாட்டான்னு சொல்லி அவனுக்கு நம்பிக்கை இல்லை, இவனுக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளை கையாலே தனக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கூடாது, தனக்கு எந்த விதமான ஈமச்சடங்கும் பரதன் கையாலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெத்த தகப்பன் கூட பரதனை நிராகரிச்சிட்டான். கோபெருமாள் பரதனை பார்த்த உடனே சந்தேகப்படுறான். ஐயோ, இவன் ராமனை படையெடுத்து வந்து அழிக்க வந்திருக்கிறானேன்னு 10 நிமிஷம் சந்தேகப்பட்டான். லக்ஷ்மணன் சந்தேகப்பட்டான், கூட பிறந்தவன் சந்தேகப்பட்டான். இவர்கள் இத்தனை பேரும் பரதனை புரிஞ்சுக்கல. நான் ராமர் ஒரு இடத்துல பரதனை பத்தி குறைச்சு ஒரு வார்த்தை சொன்னதில்ல, ஒரு சின்ன சந்தேகம் கிடையாது. ஏன்னு சொன்னால், சக்கரவர்த்தி திருமணாயிரம் ராமபிரான் பரமாத்மா, பரதன் ஜீவாத்மா. ஒரு ஜீவாத்மாவுடைய தன்மை என்ன என்பதை பரமாத்மா ஆகிற பகவான் ஒருத்தந்தான் புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய வேற எந்த ஜீவனாலையும் பகவானுடைய ஏற்றம், ஒரு ஜீவாத்மாவுடைய ஞானம், ஒரு ஜீவாத்மாவுடைய பக்தியை அளவிடுவதற்கு முடியாது. ஒரு பக்தனுடைய உண்மையான பக்தி எப்படிப்பட்டதுன்றது பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலே பரதன் வந்த உடனே ஆற தழுவிக்கொண்டார். தழுவிக்கொண்ட உடனே அப்பா எப்படி இருக்கிறான் தான் முதல் கேள்வி. எனக்கு மனசெல்லாம் ஏதோ உடம்புதான் அயோத்தியில இருக்க ஒழிய நினப்பெல்லாம் அப்பாட்ட தானே இருக்கு. அப்பா எப்படி இருக்கிறாருன்னா, அண்ணா இதை நான் எப்படி சொல்லுவேன், அப்பா நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே கதறி அழுதான் ராமன். நந்தா விளக்கணைய நாயகனே, எப்பேற்பட்டவனாக இருக்க நந்தா விளக்கணைய எந்தாய் நாயகனே அப்படின்னு சொல்லி துடித்து கதறி அழுதான். தந்தைக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்பதான் பொறுமையா கேட்கிறார். ஆமா, போயிட்டாருன்றது சரி, நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? இதுக்கு பேரு ஃபார்மல் கேஷுவல் அப்படிலாம் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி வீடுகள்ல இருந்தோம்னா அப்போ ஒரு மாதிரி ஆடைகள் அணிந்து கொள்கிறோம், வேலைகளுக்கு போகக்கூடிய இடங்கள்ல ஒரு மாதிரி ஆடைகள் அணிந்து கொள்கிறோம். ஆனா இது ஃபார்மலும் கேஷுவலும் இது வேற விதமா, இது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ். இதுக்கு பேர் இப்போ போட்டிருக்கக்கூடிய ஆடை இருக்கிறது ரொம்ப புனிதமாக மான் தோல் மர உரி, இதெல்லாம் சம்பந்தமே இல்லையே. இதுக்கு உனக்கு இதையே நீ அணிந்து கொண்டு வந்திருக்கிறாய், ராஜபூஷணங்கள் பூண்டு கொண்டு வர வேண்டும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இதை போய் போட்டு வந்திருக்க, என்ன பிரச்சனை, என்ன விஷயம், ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து இப்பதான் கேட்கிறேன். இதுதான் எனக்கு நிரந்தரம், அந்த ராஜபூஷணங்கள்லாம் உனக்கு தான். எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு அப்பா சொல்லிட்டார். நான் இங்க இருக்கேன், அதெல்லாம் உனக்கு தான் நான் கொடுத்து வந்தேன், உன்னை யாரும் அதெல்லாம் போட்டுக்காம இருக்க சொன்னா? அப்படி சொல்லாத, என்ன என்னை பாவத்துக்கு ஆளாக்காதே. மூத்தவன் இருக்க இளையவன் ஆட்சி செய்வது என்று சொல்லக்கூடிய நம்முடைய வம்சத்திலே வழக்கத்திலே கிடையாது. நம்முடைய வம்சத்திலே வழக்கத்திலே இல்லாத ஒன்றை புதிதாக பரதன் கொண்டு வந்தான் என்கின்ற பழிக்கும் பாவத்திற்கும் என்னை ஆளாக்க போகின்றாயா?
சொல்றத கே, வா அயோத்திக்கு போ. பரதா விளையாடுறியா? அப்பாவிடத்திலே நான் வாக்களித்திருக்கின்றேன். கொடுத்த வாக்கை மீறிய வழக்கம் என்று சொல்லக்கூடிய இக்ஷ்வாகு வம்சத்திலே கிடையாது. முதலாக ராமன் வாக்கை கொடுத்தான், கொடுத்த வாக்கை மீறினான் என்று என்னை அவச்சொல்லுக்கு ஆளாக்க பார்க்கிறாயா? அவச்சொல் என்று சொல்லுகின்றாயே, அந்த அவச்சொல் உனக்கு மட்டும்தானா? என்னை பார்த்து என்ன பேசுவார்கள் இந்த மக்கள்? என்னை பற்றி நீ சிந்திக்கின்றாயா? என்னை இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாலே இவர்கள் எப்படியெல்லாம் என்னை கொள்கிறார்கள் உனக்கு புரியலையா? வரதா, தகப்பனார் கொடுத்த வாக்கு ரொம்ப முக்கியம். திரும்ப 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 இதையே சொல்ற. பொதுவா உலகத்திலே வழக்குன்னு ஒண்ணு நடக்கும். வழக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம் தான் ரெண்டு பேர் போய் நிற்பார்கள். ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் இது எனக்கு உரியது, எனக்கு உரியது நிற்பார்கள். அதான் கலியுக கணக்கு. அதான் ராஜாட்ட ஒரு கேஸ் ஒண்ணு போய் நிக்கிறது. ஐயா, இந்த பசுமாடு இருக்கிறதே, இந்த பசுமாட்டை நான் விலை கொடுத்து வாங்கினேன். இது இன்று கன்று ஈன்று இருக்கிறது. நான் பசுமாட்டுக்குத்தான் விலை கொடுத்தேன், கண்ணுக்குட்டிக்கு நான் விலை கொடுக்கலை. அதனாலே பசுமாட்டை யார் எனக்கு வித்தாரோ அவரை இந்த கன்றுக்குட்டியை பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு போய் நின்னான். அவன், ஐயா நான் மாட்டை வித்துட்டேன், மாட்டை விற்கிற பொழுது இனிமேல் அது வைத்து வரக்கூடிய கண்ணுக்குட்டி, அது உடம்புல இருக்கக்கூடிய பால் என்னென்ன உண்டோ எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம். இவன் இதை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தான்னு சொன்னா இது நியாயமா இல்லையே அப்படின்னு ரெண்டு பேரும் வழக்கு தொடுத்து வந்தார்கள். ராஜா மண்டையை பிடிச்சுக்கிட்டான். யாருக்கு எப்படி சாதகமா தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியலையே, இவ்வளவு நல்லவர்களாக இவர்கள் இருக்கிறார்களே, எப்படி நாம் தீர்ப்பு சொல்றது? ராஜா மண்டையை போட்டு உடைச்சிட்டான். என் மந்திரி சொன்னா, நாளைக்கு பொழுது விடுந்த உடனே பதில் சொல்றேன், தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லுங்க, வழக்கு ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லுங்க, நாளைக்கு பார்க்கலாம். மறுநாள் பொழுது விடிஞ்சது, அதே வழக்கு வந்தது. இப்ப இவன் சொல்றான், ஐயா நான் மாட்டை மட்டும் தான் வித்தேன், கண்ணுக்குட்டி எனக்கு தான் சொந்தம்னு அவன் சொன்னான். இவன் சொன்னான், இது என்னங்கய்யா மாட்டை வித்தா கண்ணுக்குட்டிக்கு தனியாவா காசு கொடுக்க முடியும்? இந்த மாடு எனக்கு சொந்தம்னா மாட்டுல இருந்து வரக்கூடிய கண்ணுக்குட்டி எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு இவன் சொன்னான். மந்திரிட்ட கேட்டான், என்னடா நேத்து வரைக்கும் இவர்கள் இப்படி இருந்தார்களே, இன்னைக்கு பொழுது விடிஞ்சா அப்படி ஆயிடுச்சு? ஒண்ணுமில்ல, நேத்து வரைக்கும் கிருத்த திரேதா துவாபர யுகத்துடைய லாஸ்ட் டேட் நேத்து தான். துவாபர யுகத்துக்கு டிசம்பர் 31 நேத்து, கலியுகத்துக்கு ஜனவரி 1ஆம் தேதி இன்னைக்குதான் கலியுகம் பிறந்திருக்கு, அதுதான் இந்த லட்சணத்துல இருக்குன்னு சொன்னான். என்ன கணக்குன்னா, கலியுகத்துல எப்படி இருப்பார்கள் ஜனங்களுடைய புத்தி? பொதுவா ஒரு வம்பு வழக்குன்னு வந்தா இது எனக்கு சொந்தம் தான் வழக்காடுவார்கள். ஆனால் இது எனக்கு சொந்தம் இல்லை, இது எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஒரு புது வழக்கு வந்து நிற்கிறதே, இப்படி உலக வழக்குல எங்கேயுமே இல்லாத ஒரு புதுவிதமான அன்பாக இருக்கிறதே என்று எல்லாரும் வியந்து பார்க்கிறார்கள். இது வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறதுன்னு வியந்து பார்க்கிறார்கள். பரதன் சொன்னா, அப்படி அவன் முடிவை மாத்திக்கிறதா இல்ல? கண்டிப்பா மாத்திக்கிறதா இல்ல. அப்ப நான் தான் அயோத்திக்கு ராஜா, நீதான் ராஜா. அப்பாட்ட நீ அயோத்தியை கொடுத்த? ஆமா, அப்பா உனக்கு கொடுக்க சொல்ல நான் கொடுத்தேன். உறுதியாக, ஒரு நிச்சயமா சத்தியமா. பரதன் நிமிர்ந்தான். தசரத ராஜ புத்திரனாக அயோத்தியாதிபதியாக இருக்கக்கூடிய பரத சக்கரவர்த்தியினுடைய ஆணை, தசரத ராஜாவினுடைய மூத்த புத்திரனாக வனவாசம் செல்லும்படியாக பணிக்கப்பட்ட ராமபிரானுக்கு வழங்கப்பட்ட தண்டனை ரத்து செய்யப்படுகின்றது. நாளை முதல் ராமபிரான் இந்த ராஜ்யத்தினுடைய அதிபதியாக அவர் அரசாட்சி செய்வார் அப்படின்னு பரதன் தீர்ப்பு டிக்ளேர் பண்ண. ராமர்தான் பரவாயில்ல, பரதா சாமர்த்தியமான பையன், அதை மறுக்க முடியுமா ராமரால? சாமர்த்தியமான பையன், ரொம்ப அற்புதம். சரி, என் தம்பிட்ட பேசாம இந்த ராஜாட்ட பேசலாமான்னு கேட்டான் ராமன். சொல்லுங்க. ஏன்னா ராஜான்றதை விட்டு கொடுத்துட கூடாதுல்ல. ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் ராமர் தான் ஏதாவது மாறி பேசிடுவார். அதனால சொல்லுங்க அப்படின்னா ராமர் சொன்னார், ராஜா உங்களுடைய ராஜ்யம் ரொம்ப உத்தமமானதானே, நிச்சயமாக உங்களுடைய ராஜ்யத்திலே வாழக்கூடிய மக்கள் எந்த பாவமும் செய்ய மாட்டார்கள் அல்லவா? கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். ஒருவேளை அவர்கள் பாவம் செய்யும்படி நடந்தால் அந்த ராஜா அவர்களை அந்த பாவம் செய்ய விடாமல் காப்பாற்ற வேண்டியது ராஜாவுக்கு பொறுப்பு. உங்களுடைய ராஜ்யத்தினுடைய
பிரஜைகளிலே ஒருவனாக இருக்கக்கூடிய தசரத புத்திரன் ராமன் உங்களிடத்திலே ஒன்று கேட்கணும். கேள், இந்த ராமனாகிய எனக்கு எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார், கட்டளைகள் பிறப்பித்திருந்தார். அந்த கட்டளைகளை நான் கேட்பதாக ஒப்புக்கொண்டேன். இப்போ வேற ஒரு நிர்பந்தத்தினாலே என்னுடைய தகப்பனாருடைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியாத பாவம் என்னை வந்து சேரப்போகிறதே, அயோத்தியா அதிபதியாக இருக்கக்கூடிய மன்னரை இந்த பாவத்தை எப்படி போக்குவதுன்னு கேட்டார். எப்படி போக்க முடியும்? திரும்ப வனவாசத்துக்கு இருந்தா தான் பாவம் போகும். அதனாலே பித்ருவாக்கிய பரிபாலனம் என்று சொல்லக்கூடிய தர்மத்தை ராமர் மீறாமல் இருக்க வேண்டுமானால் அயோத்தியாதிபதியாக இந்த பரதனாகிற நான் தான் மீண்டும் அயோத்திக்கு செல்ல வேண்டுமே ஒழிய உம்மை நான் வனத்திற்கு அழைத்து செல்ல இயலாது என்று பரதன் வாயாலேயே பரதனை ஒத்துக்க வச்ச. ஆனாலும் பரதனுக்கு மனசு கேட்கல. என்னால இப்படி முழுசா போய் உட்கார்ந்து ராஜ்யம் பண்ணி விட முடியும், நீ இப்படி அன்ன ஆகாரம் இல்லாமல் சொல்ற, மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்துன்னு எதுவுமே உங்ககிட்ட இல்லாமல் இருக்கிற பொழுது, நீ எதையுமே நீ ஏற்றுக்கொள்ளாமல் நீ இருக்கின்ற பொழுது என்னால போய் அங்க ராஜ்யம் பண்ண முடியும் மனசா நீ நினைக்கிற பாத்தியா? வாய்ப்பில்லை. நான் உன்னுடைய பிரதிநிதியாக இருந்து ராஜ்யம் பண்றேன், உன்னுடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன்றக்கு எனக்கு அடையாளமாக, ஏன்னா பரதன் ஒரு முடிவோட தான் வந்தான். வாஸ்தவத்திலே இது ஒரு பெரிய கேள்வி. ராமர் வெறுங்காலோட தான் காட்டுக்கு வந்தார். ஆனா அவன் பாதுகை கேட்கிறான் பரதன். வெறுங்காலோட வந்தவட்ட பாதுகை எங்க இருக்கும்? அப்ப பாதுகை பரதன் செஞ்சுதான் கொண்டு வந்திருக்கணும். பரதன் செஞ்சு கொண்டு வரான்னா அப்ப பரதனுக்கு ரெண்டு விதமான மனசு இருந்திருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு, ராமர் அயோத்திக்கு வரணும், ஒருவேளை அவர் வரலைன்னு சொன்னா அவருடைய திருவடி நிலைகளை நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்ற கதை செஞ்சவன் கொண்டு வந்திருக்கணும். அப்ப ரெண்டு விதமான மனசு இருக்குன்னா அப்ப பரதனுக்கு உண்மையிலேயே முழு மனசா ராமரை அயோத்திக்கு கூட்டு வரணும்ன்ற எண்ணம் இல்லையே அப்படின்னு ஆயிடும். அப்படி இல்லை. இந்த காலத்துல சில்வர் டங்கு சீனிவாச சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார், சீனிவாச ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ரொம்ப அற்புதமான ராமாயண லட்சசந்தி ராமாயணான்னு சொல்லி அவர் பேசினார். இங்கிலீஷ்ல ரொம்ப பிரமாதமான புஸ்தகம். நல்ல இங்கிலீஷ் ஞானம் ஏற்பட்டு அந்த புஸ்தகம் படிக்கணும். அவருடைய ஆங்கிலம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த புஸ்தகத்துல இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார். சொன்னார், ராமருக்காக அவன் செஞ்சு கொண்டு போனான், எதுக்காக கொண்டு போனான்றது தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் அவன் கொண்டு வரல, அவன் ரெடியா ஒரு செட்டு கொண்டு வந்தான். என்னது? தலைக்கு மேல வைக்கக்கூடிய கிரீடம், ரெண்டு பக்கமும் வீசக்கூடியதான சாமரம்னு பேர், அந்த சாமரம், அதுக்கு மேல வெண்கொற்ற கொடை, காலுக்கு பாதுகை, பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் செட்டா தான் கொண்டு வந்திருக்கான். ஏன்னா ராமரை அங்க கூட்டு போய் அயோத்தியில வச்சு பட்டாபிஷேகம் பண்றதா பரதனுக்கு ஐடியா இல்ல. ராமர் சரின்னு சொன்னா போதும், 4 கிழமை நேரம் முகூர்த்தம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம். ஏன்னா கூடயேதான் ஊரேதான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க, புரோகிதர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். உடனே அந்த காட்டிலேயே அங்கேயே அந்த க்ஷணத்திலேயே ராமர் அப்படியே என்ன பக்கத்துல தீர்த்தம் இருக்கோ அதை தீர்த்தமாட வச்சு அங்கேயே அவருக்கு வேண்டிய கிரியைகள்லாம் பண்ணி அங்கேயே பட்டம் கட்டணும் முடிவோட வந்தான். அப்படி பட்டம் கட்டினா ராஜா வெறுங்காலோட இருக்கக்கூடாது. அப்போ அவர் அணிந்து கொள்வதற்காக அவன் பாதுகை கொண்டு வந்தானே, அந்த பாதுகையை இப்ப எடுத்து வந்து இதுக்கு மேலே எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லி அவருடைய திருவடிகளிலே அதை அணிவித்து அந்த பாதுகைகள் அவரை எழுந்து நிக்க வச்சு அந்த பாதுகையை எடுத்து தன்னுடைய தலைக்கு பட்டாபிஷேகம் இப்ப பரதன் பண்ணிக்கிறார். வாஸ்தவத்திலே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு வந்தவன் பரதன் தன் தலையில இப்ப பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டான். எதை பண்ணி கொண்டான்னா பாதுகையை பட்டமாக சுட்டி கொண்டான். பாதுகை தான் அவனுடைய தலைக்கு மேல இருக்கு. ஆழ்வார் சொல்றார், அரசமன்தான் அடிசூடும் அரசையெல்லாம் மற்று அரசாக எண்ணோம் தாமே. பகவானுடைய அந்த பாதுகை இருக்க அடிசூடிய அரசு அவனுக்கு பேர். அந்த திருவடியை எடுத்து அதை தன் தலைக்கு மேலே சூடிக்கொண்டு அதையே தனக்கு பாதுகையாக தனக்கு அதையே தன்னுடைய தலையிலே கிரீடமாக ஏந்தி கொண்டு அவன் நேரே வந்தான். நந்தியம் பதியிடை நாதன் பாதுகம் சிந்தை தண்ணில் வைத்து அந்த நந்தி கிராமம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவன் ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆட்சி பெருமாள் பார்த்தார், பரதனுக்கு நம்ம இருப்பிடம் தெரிஞ்சிருச்சு, அவன் திரும்ப வரமாட்டானா இருந்தாலும் கூட ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு சித்திரக்கூடத்தை தான் இருக்கும்னு தெரியும். அதனால அடிக்கடி 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 சித்திரக்கூடத்துக்கு அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சித்திரக்கூடத்தை விட்டு நாம் வேற வேற இடங்களுக்கு அப்படியே சஞ்சாரம் பண்ணுவோம்னு சொல்லி அப்படியே மெல்ல வடக்க இருந்து அப்படியே மெல்ல தெற்கு நோக்கி வர்ற.
அப்படி தெற்கு நோக்கி வந்து அவர் தங்கின இடம் தண்டகாரண்யம் அப்படின்ற இடத்துக்கு இப்ப வந்து சேர்ந்திருக்கு. அப்படியே மெல்ல 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 வந்து தண்டகாரண்யம்ன்ற இடத்தை வந்து சேர்ந்திருக்கிறார்கள். லக்ஷ்மணன் அழகான குடில் அமைத்து கொடுத்திருக்கிறான். அங்கேதான் அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வசித்துக் கொண்டிருக்கிற பொழுது உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு நாள் என்னவோ பேசுகிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சீதை ஏதோ காரியமா உள்ள இருக்கிறாள். இவர்கள் வேடிக்கையா பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த அழகான இந்த இளைஞர்களை ஒரு பெண் பார்க்கிறார். அழகு, இப்படியும் ஒரு அழகு உலகத்துல உண்டா? அழகையெல்லாம் மொத்தமா திரட்டி வச்சுக்கொண்டு இப்பேற்பட்ட அழகனாக ஒருத்தன் இருக்கிறானே, இவனெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் கேட்கிறான். நல்ல பேச்சு கொடுக்கிறான். உடனே வனத்திலே இவ்வளவு அழகாக இருக்கிறீர்களே, நீங்கள் யார் அப்படின்னு காட்டு. யாருன்னு கேட்டா, இப்ப நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. சாதாரணமா சொல்றேன், உலக வழக்கத்தை சொல்றேன். ஒரு போன் கால் வருது, ஹலோ யார் பேசுறது அப்படின்னு போன் பண்றவன் கேட்காம வச்சுக்குவான். கூப்பிட்டது நீதானையா, நீதான் சொல்லணும், நீ யாருன்னு என்கிட்ட. நான் எதுக்கு அப்படியே கேட்பமா மாட்டோமா? இதுதானே உலக வழக்கம். அந்த மாதிரி நீங்கள் யார் அப்படின்னு கேட்டா, என்னைய பார்த்து கேள்வி கேட்கறியே, முதல்ல நீ யாருன்னு சொல்லுந்தா ராமர் கேட்கணும். ராமர் அப்ராணி. யாரா ஏதாவது கேட்டா சொந்த கதை, ஒட்டுமொத்த கதை. ராமர் தன்வாயாலே ராமாயணத்தை சூர்பனகைக்கு சொன்னார். தலையெழுத்து முத ராமர் வாயால ராமாயணம் கேட்டவர் சூர்பனகை தான். அன்னைக்கு தண்டகாரண்யத்துக்கு வந்து சேர்ற வரைக்குமான கதையை பூரா சொல்லி முடிச்சார் சூர்பனகிட்ட. கதையெல்லாம் கேட்டுட்டே இருந்தா, அவ கதையை காது கொடுத்து கேட்டாலும் ராமரை பார்த்துட்டே இருந்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. போய் உடனே ப்ரப்போஸ் பண்ணிட்டா. சுவாமி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அவர் பார்த்தார். என்னம்மா திடீர்னு நீ பாட்டுக்கு வந்த, ஏதோ பார்த்த, பேசின, உன்னே கல்யாணம் பண்ணிக்கின்றையே, ஒரு வழக்கம் வேண்டாமா? ஒரு குல கௌரவம் வேண்டாமா? நீ பாட்டுக்கு இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அது நடக்கிற கதையா அப்படின்னு. இவர் ஆள் பார்த்தா ரிஷி மாதிரி அது இது கொண்டு இன்னெல்லாம் போட்டெல்லாம் உட்காந்து இருக்காரா, ஒரு பிராமணர் நினைச்சிட்டா. ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் படிக்கிறப்போ இங்க ஒரு நம்பிக்கை ஜனங்களுக்கு, யார் நெத்தியில திருமண்கா போட்டிருந்தாலும் அவன் பிராமண ஜாதியா இருக்கான்னு நம்புவார்கள். எல்லா ஜாதியிலையும் திருமண்கா போடுறதுக்கு பசங்க உண்டு, பொண்ணுகள் உண்டு. ஆனா ஜனங்களுக்கு என்ன நம்பிக்கைனா, யார் நெத்தியில திருமண்கா போட்டு வந்தாலும் இவர்கள் பிராமணர்களை தான் இருப்பார் நம்புற மாதிரி இவன் என்ன நினைச்சிட்டா, ஆளு பிராமணர் போல அப்படின்னு நினைச்சிட்டு, நான் விஸ்வவசுன்னு ஒரு முனிவருடைய வம்சத்திலே பிறந்தவளாக்கும், நானும் பிராமண பெண் தான் அப்படின்னா சிரிப்பு வந்துருச்சு. நீ பிராமண பெண்ணா இருக்கல, எனக்கு ஒண்ணு எனக்கு கஷ்டம் என்னமா இருக்கு, நீ பிராமண பெண்ணாரு யாரானாலும் இருக்கு. ஆனா நான் தான் என் கதையை சொல்லியிருக்கேன், நான் க்ஷத்திரியன் அல்லவா? அப்படி க்ஷத்திரியனாகக்கூடிய நான் ஒரு பிராமண பெண்ணாக இருக்கக்கூடிய உன்னை எப்படிமா கல்யாணம்? நேரடியா அப்பெல்லாம் இல்ல, நான் ஏகபத்தினி விரதம்னு சொல்லியிருக்கலாம். விளையாட்டு வினையாகிறதுன்றது இதுதான். அவருக்கு என்னவோ சரி, ஒருத்தி வந்து பேசுறாளே, 2 வார்த்தை சேர்த்து பேசலாமே, ஏதோ விளையாட்டுக்கு பேசுறதுக்காக நீ க்ஷத்திரிய பெண்ணாக இருக்கலாமா, அதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க, நீ வந்து நீ பிராமண பெண்ணு தான் இப்ப சொல்லியிருக்க, நீ பிராமண பெண்ணா இருக்கலாம், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டேன். அவ சொன்னா, இதுக்கு அவ பதில் வச்சிருந்தா, நீ சொல்றது ரொம்ப வாஸ்தவம் தான், நாங்க எங்க அப்பா வழியில தான் பிராமணர்கள், எங்க அம்மா வழியில கேக்கசின்னு பேரு அவளுக்கு, அவங்க அம்மாவுக்கு. உண்மை அவ உள்ளதான் சொல்றாப்பா, ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்ற. அந்த காலத்துல இன்டர்காஸ்ட் மேரேஜான குடும்பம் அது. அதனால அவ சொல்றா, எங்க அம்மா வழியில நாங்கள் கொஞ்சம் ராஜ்ய பரிபாலனை எங்களுக்கு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, ராவணன் கும்பகர்ணன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஓ, ராவணன் ஆமா, அந்த லங்கா ராஜ்யம் இருக்கே எங்க அண்ணன் தான் அப்படின்றா. இப்பதான் சொல்றா கதையே, எங்க அண்ணன் தான் அப்படின்னா. ஓ, ராவணன் கும்பகர்ணன் மாதிரியான கொடிய ராட்சசர்களுக்கு கூட பிறந்தவளா நீ அப்படின்னா. எங்க அண்ணங்களை மாதிரி நான் இல்ல. இவ அடுத்த கதை, எங்க அண்ணங்களை மாதிரி நான் இல்ல, அவர்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமானவர்கள், ஆவேசம். அதுபடிதான் இவளும் இருந்தா. ராமரை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தா தெரியுமா? அவளுக்கு பேரு சூர்பனகான்னு பேரு. அப்படின்னா என்ன தெரியுமா? சூர்ப்பம்னா முறம் படைக்கிறோம் இல்லையா, அவளுக்கு நகம் இருக்குல்ல, அந்த நகமே முறம் தண்டி இருக்குமா. அப்ப அவ எவ்வளவு தண்டி இருப்பா? அவ்வளவு பெரிய உருவம் அவளுக்கு. அவ்வளவு பெரிய உருவத்தோட நாம போய் ராமர்கிட்ட போய் நாம அவரை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணி ஐ லவ் யூ சொன்னா அவர் கட்டிக்குவாரா? அதனால என்ன பண்ணா, தன்னை ஒரு அழகான பெண்ணா மாத்திட்டான். பஞ்சு எழு விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்சனிமி சீரடியலாகி அஞ்சொலில அன்னமென மின்னும் வஞ்சியன மங்கையன வஞ்ச மகள் வந்தாள். வஞ்ச மகள், மனசுல பூரா வஞ்சம்.
ராமரை கல்யாணம் பண்ணிக்கின்றதுக்காக தன்னுடைய உருவத்தை மாத்திட்டு வந்திருக்காளே, உருவத்தை மாத்தினவங்களுக்கு வார்த்தையை மாத்துறதா பெருசு. சொன்னா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் சுவாமி, எங்க அண்ணன்மார்கள் ரொம்ப ஒஸ்ட், ரொம்ப மோசம், நான் வெஜிடேரியன் எல்லாம் சாப்பிடுறார்கள். நான் அப்படி இல்லை, நான் பியூர் வெஜிடேரியன். நான் இந்த காட்டுக்கு வந்து இந்த ரிஷிகளோட எல்லாம் சேர்ந்து இந்த சாமியார்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களை போல தவம் மேற்கொண்டு நான் புண்ணிய லோகத்துக்கு போகணுன்றக்கா வந்திருக்கேன். நானும் கூட என்ன பிறப்பாலை வேணா நான் வேணா அப்படி ராட்சசர்களுக்கு நான் தங்கையா பிறந்திருக்கலாமே ஒழிய என்னுடைய பழக்க வழக்கம்லாம் வேற, நாங்கெல்லாம் ரொம்ப மாறிட்டோம் அப்படின்னு ராமர் அதெல்லாம் கேட்டுட்டு இப்பதான் சொன்னார், இவ்வளவு சொல்ற சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் இவ்வளவு சொல்லியுமே கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஏன் முடியாது? நான் மேரிடு, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நான் என்னுடைய இதை காட்டணுமா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் காமிக்கிற பெருமாள் மேரிட் அப்படின்னு போட்டிருக்கு பார். கல்யாணம் ஆயிருச்சுமா எனக்கு, ஐயா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கல. சீத்தை என்ன சத்தோன்னு அங்க இருந்து பாவம் உள்ள வந்து வந்தா. உடனே இவர் ராமர்கிட்ட சொல்றா, ஐயோ சுவாமி இங்க பாருங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு ராட்சசி, எனக்கு இவ்வளவு தெரியும். யாரு இவ சொல்றா, எனக்கு இவ்வளவு தெரியும், இவள் ரொம்ப மோசமான ராட்சசி. ஏதோ இப்ப பார்த்தா அழகான இவ என்ன பண்ணாலும் அதெல்லாம் அது சில பேருக்கு பழக்கம். நாம என்னெல்லாம் தப்பு பண்றோம் மற்றவர்கள் மேல அதெல்லாம் அவர்கள் பண்ணார்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்றா, இப்போ மோசமான ராட்சசி இவ உங்களை மயக்கிறதுக்காக ஒரு மோகினியை போல அழகா வேஷம் போட்டு வந்திருக்கான்னு சொன்ன. கேட்டு இருந்த ராமர், நீ என்ன பேசிட்டு இருக்க உனக்கு புரியுதா? ஐயோ நான் உங்களை காப்பாத்தியே ஆகணும், இப்பயே நான் இவளை கொல்றேன்னு இங்க இருந்து அவ மேல பாஞ்சா சீதை மேல. ராமர் உட்காண்டவரை உடனே கோவப்பட்டு சட்டம் பார்த்துட்டு இந்த பக்கமா பார்த்துட்டு இருந்தா ஏதோ லக்ஷ்மணன் அப்பதான் ஏதோ மரங்களே என்னவோ வெட்டிட்டு கையில கத்தியோட வந்தான். லக்ஷ்மணா என்னன்னு பாரு அப்படின்னா, அவன் சாதாரணமா வாயாலே பாருன்னு சொன்னாலே அவன் சும்மா இருக்க நேரத்துல அவனுக்கு வாயில பேச தெரியாது. அவனை பார்த்து லக்ஷ்மணா என்னன்னு பாருன்னு கையில கத்தியோட இருக்கிற பார்க்க முடியும்னா, அவன் ஏதோ பாவம் போனா போதே பெண்ணா இருக்காளேன்றக்கா கழுத்து இருக்காம காதை முக்க அறுத்துட்டான். புறார்ந்த வாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்தானை, கூறார்ந்த வாளால் கொடி மூக்கும் காது இரண்டையும் அவன் நீக்கினான். அப்படியே கதறி துடித்துக் கொண்டு நேரா கரதூஷணர்கிட்ட போனான். கரதூஷணர்கிட்ட போய் கரதூஷணர்கள் கேட்கிறார்கள், என்ன ஆச்சு, யார் யாருன்னு கேட்டா ராமன் லக்ஷ்மணன் அப்படிலாம் சொல்லாம இல்லையா, எப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவர்கள் தெரியுமான்னு கதை சொல்றான். இவங்காட்டான் உன்னை அவர்கள் காதை மூக்கி அறுத்திருக்கிறார்கள், அவர்கள் அழகை, ஏன்னா பெருமாளுடைய அழகுக்கு அப்படி தன்மையா சொல்ற பெரியவாத்தான் போல, வைய வைந்த வாயால் வாழ்த்தினாள், வைரூப்பியம் அடைந்து வாழ்த்தினாள். வைரூப்பியம்னா விரூபம்னா அந்த அழகெல்லாம் கெட்டு போய் காது மூக்கெல்லாம் ரத்தம் கொட்டுறது, ஆனாலும் ராமலட்சுமணருடைய அழகு அப்படி மனசுல போட்டு பைத்தியமா படுத்துறது. சொன்னால் இப்படிப்பட்டவர்கள்னு உடனே கரதூஷணர்கள் படை திரட்டி வந்தார்கள். 14,000 பேர். இந்த 14,000 பேரையும் எம்பெருமான் சக்கரவர்த்தி மகன் தான் ஒருத்தனாக இருந்து, லக்ஷ்மணன் கூட பக்கத்துல சீதையை அழைத்து கொண்டு லக்ஷ்மணா பக்கத்துல இருக்கக்கூடிய மலை குகைகள்ல போய் அந்நிய பத்திரமா வச்சிரு, சண்டை போடுறதெல்லாம் பார்த்தா பயந்துருவான்னு அவளை தனியாக வைத்துக் கொண்டு 14,000 பேரையும் தான் ஒருத்தராக இருந்து, அதனாலதான் சக்கரவர்த்தி மகனு பேரு அசகாய சூரன்னு பேர். கூட்டு ஒருவரை வேண்டா கொற்றவன், அவருக்கு யாரும் துணைக்கு ஆளே வேண்டாம், தான் தனி ஒருவராக இருந்து 14,000 பேரையும் சமகரித்தார். ஆத்தாள் சுருப்பனக இனிமேல் கரணையும் கொண்டுட்டான், தூஷணையும் கொண்டுட்டான், இவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். நேரா அந்த கோலத்தோடய கதறிக்கொண்டே போய் லங்கையில போய் நிக்கிறான். லங்கையில போய் நின்னா ராவணன் கேட்கிறான். ராவணன் ஆரம்பத்துல ஒழுங்காதான் காட்டான், இப்படியாக உன்னை மனிதர்கள் காது மூக்கும் அறியும்படியாக நீ செய்த பிழை என்ன அப்படின்னு. இந்த மாதிரி அவர் பாட்டு உட்காந்து இருந்தார். நான் நேரா போய் அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவர் சொன்னார். நான் அதையும் கேட்காம அவருக்கு மனைவியாக இருக்கக்கூடியவளை கொல்ல பாய்ந்தேன், அதனால் நான் இந்த நிலைமை அடைந்தேன் அவர் சொல்லணும். ஆனா அவ என்ன தெரியுமா சொன்னா, 2 பேர் அல்ப மனிதர்கள், இந்த அல்ப மனிதர்களுக்கு பக்கத்திலே 17-14 உலகங்களையும் இல்லாத பேரழகியாக ஒருத்தி இருந்தா, பேர்பட்ட பேரழகியை இந்த அல்ப மனிதர்கள் இவர்கள் சொந்தமாக்கி கொள்வதான் என் மனசு தாங்கல. இந்த பேரழகியை திருமணம் செய்து கொள்ள வேண்டியதான தகுதியும் தரமும் எங்க அண்ணன் ராவணனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலே எங்க அண்ணனுக்கு இந்த பொண்ணை கொடுங்கள், உனக்காக நான் பொண்ணு கேட்டதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு. இதான் ராவணனுக்கு பிரச்சனை. அவ நேர்மையாக உண்மையை சொல்லியிருந்தால்
ராவணன் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பான். ஆனா இவ சொல்ற பொழுதே சீதையினுடைய அழகையெல்லாம் சொல்லி 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 அப்படியே ராவணனுடைய மனசுல அந்த காம தீயை அவள் வளர்த்தாள். அந்த சீதையை அடைந்தே தீருவதுன்னு முடிவு பண்ணினான். மாரீச்சனை கூப்பிட்டான். மாரீச்சா, இந்த மாதிரி ராமநாமே, ஏய் அந்த பேரை சொல்லாதே, உனக்கு தெரியுமா உங்க பாட்டி தாடகை கேள்விப்பட்டிருக்கியா? உங்க பெரிய மாமா சுபாகு தெரியுமா? இவங்க 2 பேரையும் போய் புண்ணியலோகத்துக்கு அனுப்புனது அந்த புண்ணியவான் தான். ஒரே பானம். எத்தனை வயசுல? 12 வயசுலயே தாடகை வதம் பண்ணவன்டா இன்னைக்கு என்ன நிலைமையில இருப்பான்? இன்னைக்கு நல்ல இளம் காளை, கட்டிளம் காளையாக இருக்கிறான். அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போனா நமக்கு அதை என்னத்துக்கு அதை சொன்னா கேட்டார்னா, ஆமா என்னுடைய ஆணைக்கு நீ கட்டுப்படவில்லை என்று சொன்னால் இந்த நிமிடத்திலே என்னுடைய சந்திரகாசம் என்கின்ற வாளால் உன்னை வீழ். இப்போ நான் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இவன் கையில இருக்கக்கூடிய கத்தியில சாகிறதுக்கு ராம பானத்தை செஞ்சா செத்தால் போற உலகத்துக்கு புண்ணியம் தேடிக்கலான்னு மாயமானாக போனான். சீதையை இருந்திருந்து இன்னைக்குதான் கேட்டிருக்கா. அவ வாயே திறந்ததில்லை. விதி ரொம்ப மோசமானது. லக்ஷ்மணன் சொல்றான். லக்ஷ்மணன் இருக்கானே, ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆகலன்னு உடனே சொல்றான். ராமர் சொன்னார், டே லக்ஷ்மணா, சொன்னா கேள். விதியின் பிழை. அம்மா மேல கோவப்படாத, கைகை மேல கோவப்படாத, அப்பா மேல கோவப்படாத, யாரு மேலே கோவப்படாதா. விதி விட்ட வழின்னு பேசாம இருறானா. அண்ணா, விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காணுது. என்ன பேச்சு பேசுற? அந்த விதியை வந்து பாருன்னு, ஒரு விதியை ஒரு கை பாப்பேன்னு பேசுறவன் லக்ஷ்மணன். ஆனா எனக்கு அந்த லக்ஷ்மணன் சொல்றான், வெஞ்சின விதியினை வெல்ல வல்லோமோ, விதியை யாரால ஜெயிக்க முடியும்? லக்ஷ்மணன் சொல்றான், விதியை ஜெயிக்க முடியும். நேத்து வரைக்கும் அப்படி பேசுறீங்கடா. விதி கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற வரைக்கும் ஒரு பயலும் விதியை மதிக்கிறதே கிடையாது. அது அடுத்த வீட்டுக்கு போச்சு, இந்த வீட்டுக்கு போச்சு, அந்த வீட்டுக்கு போச்சுன்னா ஆறுதல்லாம் போய் சொல்லுவோம். அந்த விதி நம்ம வீட்டு வாசலுக்குள்ள வந்து நடு வீட்டுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஓஹோ இவ்வளவு கோபமானதா, இவ்வளவு மோசமானதான் தெரியும். அந்த மாதிரி லக்ஷ்மணன் மத்தவங்களுக்கு எல்லாம் விதி விதின்றப்ப பேசாம இருந்தான். இன்னைக்கு அவனுக்கு வந்த உடனே இனிமேல் தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ராமருடைய குரல்லையே அழுது உண்டு மாரீச்சன் மாண்டான். ராமருக்குத்தான் ஏதோ ஆச்சுன்னு சொல்லி லக்ஷ்மணன் சொன்னால், லக்ஷ்மணன் சொன்னா, எங்க அண்ணன் மா வீரன், அவன் கண்டிப்பாக அந்த மாயமானை அவன் வீழ்த்தி இருப்பான், நீங்கள் சந்தேகப்படாதீர்கள்னு சொன்னாலும் சீதைக்கு மனசு கேட்கல. அவனை பார்த்து கேட்கக்கூடாத வார்த்தையை கேட்ட உடனே சொன்னான், வெஞ்சின விதினை வெல்ல வல்லோமோ என்ற அந்த விதியை யாராலே வெல்ல முடியும் என்கின்ற வேகத்தோடே போனான். நேரம் பார்த்து கபட சன்னியாசியாக ராவணன் வந்து சீதையை அபகரித்து கொண்டு போனான். ஐயோ சீதையை காணவில்லையே காணவில்லையே என்று இவர்கள் எல்லா இடங்களையும் தேடி அப்பதான் பார்க்கிறார்கள், ஜடாயு மகாராஜர் குத்துயிரும் கொலையுருமாக கிடக்கிறார். அவர்தான் சொன்னார், நான் சீதையை காப்பாற்றுவதற்காக போராடினேன், ஆனால் அந்த ராவணன் என்னையும் சேர்த்து வீழ்த்தி விட்டான், உனக்கு தகவல் சொல்லணும்ன்றக்காக சொன்னேன், சீதையை இழந்ததுனாலே நீ மனம் கலங்கி விடாதே, ஆயுஷ்மன் அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அந்த ஆசீர்வாதம் தான் ராமபிரானுக்கு நீண்ட ஒரு மங்களாசாசனமாக இருந்தது. முத பெருமாளை யாரெல்லாம் பெருமாளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுகிறார்களோ, பெருமாளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு போற்றி போற்றி என்று பாடுகிறார்களோ அவர்கள்லாம் பெரியவர்கள்னு பேர். அதனாலதான் ஆழ்வார்கள் பெரியாழ்வார் இவருக்கு பேர். மங்களாசாசனத்தில் மற்ற உள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தை அளவுதானன்றி பொங்கும் பரிவாலை வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பேர். அந்த மாதிரி ஜடாயுவுக்கு என்ன பேர்னா பெரிய உடையார்னு பேர். உடையார்னா தகப்பனாருக்கு உடையார்னு பேர். பிள்ளைக்கு பிள்ளையை உடையவர் தகப்பன். தசரத இவர்களுக்கெல்லாம் உடையார். அந்த தசரதற்கும் மூத்தவராக வயசிலே பெரியவராக இருந்த காரணத்தினாலே ஜடாயுவுக்கு பெரிய உடையார் அப்படின்னு பேர். அந்த பெரிய உடையார் ஆகிற ஜடாயு ராமபிரானுடைய மடியிலேயே அவருக்கு உயிர் போச்சு. ராமன் தன் கையாலேயே எடுத்து கொண்டு போய் ஜடாயுவுக்கு சகல சம்ஸ்காரங்களும் பண்ணினார். தன் கையாலேயே பண்ணினார். தன் கையாலேயே பண்ணினார்னா அதுல பெருமாளுக்கு ஒரு திருப்தி. ஒரு பக்கம் ஜடாயு போயிட்டானேன்னு சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். என்னன்னா தசரதற்கு அவர் போன காலத்திலே ராமர் நேரா இருந்து தசரதுடைய திருமேனிக்கு ராமரால ஒண்ணும் பண்ண முடியல. அந்திம சம்ஸ்காரம் ஒண்ணும் பண்ணல, சர சம்ஸ்காரம் ஒண்ணும் பண்ணல. அதனாலே ஜடாயுவுக்கு ஸ்ரீசூர்ண பரிபாலனம் என்னென்ன சாஸ்திரங்களே உண்டோ, என்னென்ன மந்திரங்கள் உண்டோ எல்லா மந்திரங்களையும் சொல்லி என்னென்ன செய்யணுமோ ஜடாயுவுக்காக என்ன பண்ணாருன்னா போய் சின்ன சின்ன வேட்டையாடுறார். வேட்டையாடி மாம்சங்களை கொண்டு வந்து ஏன்னா ஜடாயு கழுகு, அந்த கழுகு என்ன சாப்பிடுமோ அதை எடுத்து வச்சு பண்ற. இதே அவங்க அப்பாவுக்கு பண்ண பொழுது காட்டுல கிடந்த பாதாம் காயெல்லாம் இருக்கே அதெல்லாம் அடிச்சு வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய பழத்தை கொட்டை எடுத்து அதை வச்சுதான் பண்ணினார். அப்பாவுக்கு பண்ணல. ஆனா ஜடாயுக்கு பண்றப்போ வேட்டையாடி அதுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் பண்றாருன்னா கேட்டா சொல்றார்கள், அப்பாவுக்கு பண்ண வேண்டியது கடமை, ஏன்னா தகப்பன் பெத்துட்டார் அவருக்கு செய்யணும். ஆனா ஜடாயு அப்படி இல்லை. ஜடாயு பரம பாகவதன். நம்ம வீட்டுல இருப்பவர்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் தேக சம்பந்தம்.
ஆனா பாகவதர்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் ஆத்ம சம்பந்தம். ஜடாயுவுக்கு நமக்கும் இருக்கக்கூடியது ஆத்ம சம்பந்தம். நம்முடைய பரம பாகவதனாக பரம பக்தனாக இருப்பதனாலே ஜடாயுவுக்கு பிரியமானதெல்லாம் கொண்டு ஜடாயுவுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி ஜடாயுவை வைகுந்தத்து ஏற்றின்னு பெருமாள் அவர் தன்னுடைய திருவாக்கினாலே ஜடாயு மோட்சலோகத்துக்கு போகட்டும் என்று ஜடாயுவுக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்ற அளவிலாக இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி கொள்ளலாம். அஸ்தவத்துல ராமாயணம் ஏதோ அது ஒரு 10 நாள்ல அங்கங்க தொட்டு தொட்டு சொல்லலான்னு தான் நானும் முயற்சி பண்றேன். இன்னைக்கு நிறைய சொல்லணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா ஒரு அளவுக்கு இதுதான் அவகாசமாக நமக்கு கிடைக்கிறது. அதனாலே நாளைய தினத்திலே கதை பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் அதுல நிறைய தத்துவங்கள், நிறைய உயர்ந்த விஷயங்கள்லாம் இருக்கின்றன. இருந்தாலும் கூட நமக்கு பட்டாபிஷேகம் ஆக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனாலே இன்னும் நாளை மறுநாள் 2 நாள் தான் ஸ்ரீராமாயணம். ஏன்னா நாளை மறுநாள் பட்டாபிஷேகம் வரைக்கும் போய் இன்னைதான் நம்ம ஜடாயு மாங்கத்துக்கு போயிருக்கோம். இன்னும் கதை நிறைய இருக்கு. அதனாலே நாளை தினத்திலே சுந்தரகாண்ட வைபவத்தையும் நாளை மறுநாளாக பட்டாபிஷேக வைபவத்தையும் வைத்துக் கொள்ளலாம். அடியார்கள் அனைவருமாக நாளைக்கு சுந்தரகாண்டம் ரொம்ப விசேஷமாக ஆஞ்சநேய சுவாமியுடைய பிரபாவம் வெளிப்படும்படியான நாள். அதனாலே அடியார்கள் அவசியமாக வந்திருந்து ராமபிரானுடைய இன்னருளுக்கு பாத்திரமாகும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் விடியல் வழியதாக்கும் வேரியம் கமல நோக்கும் நீடிய வரக்கரு சேனை நீர்பட்டழிய வாகை சூரிய சிலைராமன் தோல்வலி கூறுவார்க்கே. மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனி இந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஜெய ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராம ராம ஜெய வீரதீர ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். I mean,